ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதாதேசபலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. தேவப்பெருமாளுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி தேசிகனுடைய மெய்விரதம் மையத்திலே இப்பொழுது 23வது பாசுரத்தினுடைய அனுபவம். கடந்த 5-6 பாசுரங்களாக அஸ்வமேதையாக உத்தரவேதியிலிருந்து அவதாரம் பண்ணின தேவப்பெருமாளை யாகம் பண்ணின எஜமானனான பிரம்மா அனுபவித்து ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்ந்தான் அப்படின்னு தேவப்பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரங்களாக ஒரு 5-6 பாசுரங்களை அனுபவித்தோம். இப்போ பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணதை நிறுத்திட்டார். ஏன் நிறுத்திட்டார் அப்படின்னா, எத்தனை பாசுரங்கள் பாடினாலும் எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணினாலும் பெருமாளுடையதான புகழை பெருமையை முழுசா சொல்லி முடிக்க முடியாது. அதுக்காக சொல்லாமையும் இருக்க முடியாது. நமக்கு நாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதனுடைய பலனா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மா ஆணை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணினார். இதுக்கு மேல பிரம்மாவுக்கு வார்த்தை வரல. சாட்சாத் யாராலையும் பார்க்க முடியாத பெருமாளை நேர சேவிச்சுட்டு இருக்கோம், அதுவும் நமக்காக வந்திருக்கார் அப்படின்னு அந்த ஆனந்தத்துல சந்தோஷத்துல பிரம்மாவுக்கு தழுத்தழுத்து போய் கண்கள்ல ஜலம் அப்படி கொலமாட்டம் தேங்கி நின்று கைகாலெல்லாம் அப்படி நடுங்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. சந்தோஷத்தினுடைய உச்சத்துல துள்றான் பிரம்மா. இப்போ இதுக்கு மேல பிரம்மாவனுடைய வாயில வார்த்தை வரல. பிரம்மா ஆசைப்பட்டபடி சேவையை கொடுத்துட்டோம். பிரம்மா கொஞ்ச நேரம் பேசட்டோம்னு பெருமாள் இத்தனை நாளி பேசாம இருந்தார். பிரம்மா விழுந்து சேவிக்கிறதும் கை கூப்புறதும் பெருமாளை இப்படி அப்படியும் பிரதட்சணம் பண்றதும் ஸ்தோத்திரம் பண்றதும் புகழறதுமா என்னென்ன பண்றானோ அதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருந்தார் பெருமாள். இப்போ பிரம்மாவுக்கு வார்த்தை வரல, பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறான். இதுக்கு மேல பிரம்மாவை சிரமப்படுத்த வேண்டாம், நாம வாயை திறந்து பேசலாம் அப்படின்னு ஓரளவுக்கு பிரம்மாவை ஆஸ்வாசப்படுத்துறது போல பெருமாள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். வழக்கமா பெருமாள்லாம் தவம் பண்ணா யாகம் பண்ணா வந்தார் அப்படின்னா என்ன கேட்பவா பொதுவா? எதுக்காக என்ன நோக்கி தவஸ் பண்ண, எதுக்காக என்ன நோக்கி யாகம் பண்ணின, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ, அததான் தேவப்பெருமாளும் கேட்டார். உத்தரவேதிக்குள்ளே ஆவிர் பவித்த தேவப்பெருமாள் பிரம்மாவுக்கு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்தது 23வது பாசுரம். என் நிலமும் குரத்தால் குறி செய்த எழில் பறிகொண்டோ அன்னம் உயர்த்த செய்யோன் அன்று வேல் விசை வேதியின் மேல் முன்னிலையாகிய மூர்த்தியன் நான் முக மற்றும் உனக்கு என்ன வரம் தருவோம் என்று நாதனியம்பினனே. என் நிலமும் குரத்தால் குறி செய்த எழில் பறிகொண்டு. என் நிலமும் எந்த நிலமும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் அப்படின்னு அர்த்தம். குரத்தால் அப்படின்னா குரம் அப்படின்னு குதிரையினுடைய குளம்பு, குதிரையினுடைய கால் தடம் இருக்கிறது, அதுக்கு குளம்புன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த குளம்புக்கு குரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. என் நிலமும் குரத்தால் அஸ்வமேத யாகத்திற்காக பிரம்மா பயன்படுத்திய குதிரையானது எல்லா இடங்களிலும் தன்னுடைய குளம்புகளாலே குறி செய்த, குறி செய்தல் அப்படின்னா அடையாளம் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப நாம காலில் செருப்பு இல்லாம ஒரு மணல் பாங்கான இடத்துல நடந்து போறோம். அப்ப நம்மளுடைய கால் தடங்கள் எல்லாம் அந்த மணல் பாங்கல் அப்படி பதியறது. பார்த்தா யாரோ மனுஷா வந்திருக்கா, இல்ல இங்க இருந்து யாரோ போயிருக்கா அப்படின்னு ஒரு அடையாளம் தெரியறதோ இல்லையோ, அந்த அடையாளத்துக்கு தான் குறின்னு பெயர். யாரோ வந்ததுக்கான குறி தெரியறது சுவாமி இங்க அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு அடையாளம் அது. பரி அப்படின்னு குதிரைக்கு பெயர். எழில் பரி அப்படின்னா அழகான குதிரை. அது என்ன சுவாமி குதிரைன்னு சொன்னா போறாதா, ஏன் அழகான குதிரைன்னு சொல்லணும் அப்படின்னா, எப்பவுமே பகவானுக்கு நாம என்னென்ன வஸ்துக்கள் சமர்ப்பிக்கிறோமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் ஏதோ கடமைக்கு பேருக்கு வாங்கின வஸ்துவா இருக்கக்கூடாது, உத்தமமான வஸ்துக்களாக இருக்க வேண்டும். தேங்காயா வாங்கறச்சே ரொம்ப முத்தி போன தேங்காயா இல்லாம, அழுகின தேங்காயா இல்லாம, முளை விட்ட தேங்காயா இல்லாம நல்ல தேங்காயா பார்த்து வாங்கிக்கோ. புஷ்பமா நல்லா மொட்டா இருக்கிற புஷ்பம், நல்ல வாசனையா இருக்கிற புஷ்பம், இந்த சாயம் எல்லாம் பூசாத புஷ்பம், நூல்ல தொடுத்ததை விட நார்ல தொடுத்த புஷ்பம் உத்தமம் அப்படின்னு எல்லாம் பார்த்து வாங்குறோமோ இல்லையோ.
பழமா அழுகாத, அடிபடாத, தோல் சுருங்காத, கருப்பா இல்லாத, புள்ளிகள் இல்லாத இருக்கிற பழமா பார்த்து வாங்கிக்கலாம். தீர்த்தமா, பழைய தீர்த்தம் வேண்டாம், அன்னன்னைக்கு தீர்த்தத்தை பெருமாளுக்கு பயன்படுத்தலாம். முடிஞ்சா கணத்து தீர்த்தம் முதலான பூமி தீர்த்தம் வசதி. இல்ல ஆறு இருக்கு அப்படின்னா ஆத்துல இருந்து எடுத்துட்டு வர தீர்த்தம். அந்த மாதிரி பூமி சம்பந்தமான தீர்த்தம் வசந்தது. எதுவுமே இல்ல, போனா போறது, அன்னைக்கு பிடிச்ச தீர்த்தமானவாது இருக்கட்டும், தீர்த்தம் வேண்டாம் பெருமாளுக்கு. கங்கா ஜலத்தை தவிர எந்த ஜலமா இருந்தாலும் மறுநாள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம். கங்கா தீர்த்தத்துக்கு மட்டும் அந்த தோஷம் கிடையாது, பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமானபடினாலே. அந்த மாதிரி பெருமாளுக்கு எந்த வஸ்துவை சமர்ப்பிச்சாலும் உத்தமமான வஸ்துவா, தோஷம் இல்லாததான வஸ்துவா சமர்ப்பிக்கணும் அப்படின்றதுதான் சாஸ்திரம், சம்பிரதாயம். அப்போ அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடியது வசந்த யாகம். ஒரு யாகம் 1000 யாகங்களுக்கு சமானமானதுன்னு சொல்லப்பட்ட யாகம் அது. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து பண்ணணும். நாம அன்னாடம் பண்ணக்கூடிய காரியங்கள்லயே இத்தனை பார்த்து பண்ணணும்னு பெரியவா நமக்கு வகுத்து வச்சிருக்கிற போது, வாழ்நாள்ல ஒரு முறை பண்ற யாகத்துக்கு எத்தனை உத்தமமான வஸ்துக்களா பார்க்கணும். இந்த அஸ்வமேத யாகம் இதுக்கு பெயர் வந்ததுக்கு காரணமே, அஸ்வம்னா குதிரை, குதிரையை கொண்டு பண்ணக்கூடிய யாகம், அதனாலதான் இதுக்கு அஸ்வமேத யாகம்னு பேரு. அப்போ இந்த யாகத்தினுடைய ஹீரோன்னு பார்த்தா அந்த குதிரை தான். அந்த குதிரை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குதிரையை பார்த்த மாத்திரத்துல பாக்குறவாள்லாம் அப்படி ஆசையா பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்ல மிடுக்கா, அழகா, கம்பீரமா இருக்கணும் குதிரை. நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆச்சரியமா, கண்ணை பறிக்கும்படியான அழகோடு கூட, ஆச்சரியமான மயிர்களோடு கூட, நன்னா துள்ளி ஓடக்கூடியதா, பார்த்தா யாருக்கா இருந்தாலும் அந்த குதிரை நமக்கு சொந்தமா இருக்காதா, நாம இதை வச்சுக்க மாட்டோமான்னு ஆசைப்படும்படியான ஒரு அழகான குதிரையா இருக்கணும். அதனாலதான் தெளிவா இங்க எழில் பரின்னு சாதிக்கிறார் சுவாமி. குதிரை தானே, அதுவும் அந்த குதிரையை சம்ஹாரம் பண்ணி அந்த குதிரையை யாகத்துக்கு தானே பயன்படுத்த போறோம். வயசானதா, நோய் வந்ததா, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற குதிரையா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த யாகத்திலே சமர்ப்பிக்கப்பட போகிற குதிரையானதற்கு எம்பெருமான் மோட்சத்தை அனுகிரகிக்கிறபடினாலே அது வசந்த குதிரையா இருக்கணும். ஒரு தலிகை, ஒரு வஸ்திரம், ஒரு புஷ்பம், இதெல்லாம் எப்படி வசந்ததா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த குதிரையும் பார்ப்பதற்கு கண்களை கவரக்கூடியது, மனசை அபகரிக்கக்கூடியதான அழகிய குதிரையாக இருக்க வேண்டும் அப்படின்றத உணர்த்துவது போல சுவாமி எழில் பரி அப்படின்னு சொல்றார். யாகம் எப்படி பண்ணணும், எந்த முறையிலே பண்ணணும் அப்படின்றதுக்கு யாக பிரக்கிரியைன்னு பேரு, ப்ரொசீஜர். அந்த பிரக்கிரியையில பண்ற மனுஷா எப்படியா இருக்கணும், அவளுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும். இப்போ ஒரு 16 பேர் யாகம் பண்றதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம ஆத்துலயே ஒரு 10 பேர் இருக்கா, பக்கத்தாத்துல 2 பேர், எதிராத்துல 4 பேர், அப்படி கிடையாது. முழுசா வேதாத்தியனம் பண்ணவாளா இருக்கணும், நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்றவாளா இருக்கணும், தவறாம ஆமடியா உயிரோட இருக்கிறவாளா இருக்கணும். அந்த மாதிரி எத்தனையோ கண்டிஷன்ஸ் உண்டு. நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவாளா இருக்கணும், 3 வேளை சந்தியாவந்தனம் பண்றவாளா இருக்கணும், தவறாம அக்னிஹோத்திரம் பண்றவாளா இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் மனுஷாளுக்கு உண்டு. அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எப்படி இருக்கணும்ன்ற கண்டிஷன்ஸ் உண்டு. எந்த காலத்துல எந்தெந்த கடமையை பண்ணணும், பிரக்கிரியை பண்ணணும்ன்ற விதி எல்லாமும் உண்டு. அது யாகம் பண்றவாளுக்கு நன்னா தெரிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம். அந்த பிரக்கிரியையில இந்த குதிரையானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு இந்த குதிரை இருக்க வேண்டும் அப்படின்றத சுவாமி எழில் பரி கொண்டு அப்படின்னு பேருக்கு ஏதோ அங்கங்க மேஞ்சின்னு இருக்கிற ஒரு குதிரையை பிடிச்சாண்டு கட்டாம ஆச்சரியமான குதிரையா இருக்கணும் அப்படின்றத சாதிக்கிறார். எழில் பரி கொண்டு என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அஸ்வமேத யாகம் பண்றா அப்படின்னா அதுக்கு சுமார் 1 வருஷம் முன்னால, அடுத்த வருஷம் இதே நாள்ல அஸ்வமேத யாகம் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணணும், அந்த அஸ்வமேத யாகத்துக்கு பயன்படுத்த போற குதிரை இருக்க பாருங்க, அந்த குதிரையை விசேஷமா குளிப்பாட்டி, அதுக்கு விசேஷமா மாலை எல்லாம் போட்டு, சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு, அதுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணி, அதுக்கு ஆச்சரியமா சாப்பிட்றதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து, கூட வந்து குதிரை பாகனா ஒரு 4 பேரை கூடவே அனுப்பி, வேலைக்கு அந்த குதிரைக்கு ஆகாரம் புல்லோ கொள்ளோ என்ன வேணுமோ அதை போட்டு வயத்தை ரொப்பணும், தீர்த்தம் வேணும்னா தீர்த்தம் கொடுக்கணும், அப்பப்போ அதை குளிப்பாட்டி பராமரிக்கிற காரியத்தெல்லாம் அவ பாத்துக்கணும். அதோடு கூட நல்ல சிப்பாய்கள், இந்த சோல்ஜர்ஸ் இருக்கா பாருங்க, சண்டை போடுறவா, அந்த மாதிரி கை தேர்ந்த சண்டை போடக்கூடிய வீரர்கள், போர் வீரர்களையும் ஒரு குழு ஆயுதங்களோட கூட அந்த குதிரையோட கூட போகணும். என்ன பண்ணுவா இவா அப்படின்னா, அந்த யாகம் பண்றதுக்கான சந்தேஷம் அப்படின்னா, இப்ப இன்விடேஷன் பத்திரிகைன்னு சொல்ற மொழியோ அந்த மாதிரி ஒரு பட்டு ஓலையில இந்த நாள்ல அடுத்த வருஷம் இந்த ராஜா அஸ்வமேத யாகம் பண்ண போறார், இந்த அஸ்வமேத யாகம் இந்த ராஜா பண்றதுல விருப்பம் இல்லாத மற்ற ராஜாக்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கலாம்.
அப்படி யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க விருப்பம் இல்லைன்னா நல்லபடியா அடுத்த வருஷம் இதே நாள்ல யாகத்துல வந்து கலந்துக்க வேண்டியதுன்னு உங்களை எல்லாம் யாகத்துக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை தெரிவிக்கிறது போல அந்த தூது சந்தேசத்தை அனுப்புவா. இந்த குதிரை இந்த ராஜாவினுடைய அரண்மனை இருக்கிற ஊர்ல ஆரம்பித்து முதல்ல அந்த ஊரு டவுனு அந்த நகரங்கள் வீதி வீதியா போய் பிரதட்சணம் பண்ணிட்டு தண்டோரா போட்டுண்டே அந்த ஓலையை வாசிச்சுட்டு போவா. பொதுமக்கள்லாம் கேட்டுப்பா. பொதுமக்கள்லாம் யாரோ ராஜாவை எதிர்த்து நிக்கிறதுக்கெல்லாம் சக்தி போறாது, அவ எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ராஜாக்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. ஒரு பிராமணன் அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது. என்னதான் கரைச்சு குடிச்ச பிராமணனா இருந்தாலும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது. அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடியது சத்திரியா பண்ணக்கூடியது, ராஜாக்கள் பண்ணக்கூடியது. யாரோ ஒருத்தர் அஸ்வமேத யாகம் பண்ணினார் அப்படின்னா அவர் ராஜா. சரி, பிரம்மா பண்றானே அப்படின்னா தேவதைகள் வேற மனுஷா வேற. மனுஷால சக்திரியாலான ராஜாக்களால மட்டும்தான் பண்ண முடியும், அவளுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லியிருக்கு, வேற பண்றது இல்லை. பிராமணாலா இருக்கக்கூடிய சுவாமிகள் தான் அந்த யாகத்தை பண்ணி வைக்கணும். வாத்தியாரா பிராமணா தான் இருப்பா, ஆனா எஜமானர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா சக்திரியா. தேவதைகள்ல அந்த வித்தியாசம் கிடையாது. பிரம்மா தேவதையானபடினாலே பிரம்மா பண்ணார், அதனால பிரம்மா எப்படி பண்ணலான்ற கேள்விக்கு அங்க பிரசக்தி கிடையாது. இப்போ ஆச்சரியமா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, உலக நன்மைக்காக ராஜா யாகம் பண்றார், நாம எல்லாம் கலந்துண்டு அந்த யாகத்தினால என்ன பலன் வரதோ அது நமக்கு வரட்டும், நம்முடைய பாவங்களும் போட்டோம், அந்த யாகத்துக்கு எந்தெந்த தேவதைகள் எல்லாம் நேர்ல வராளோ அவளை எல்லாம் நாம கண்ணால பார்க்கலாம், பெருமாள் வந்தா சேவிக்கலாம் அப்படின்னு ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். யாகம் எப்ப நடக்க போறதுன்னு அவளா காத்துட்டு இருப்பா ஜனங்கள்லாம். ஏன்னா யாகம்னு சொல்லக்கூடியது அந்த ராஜாவினுடைய பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னா அதை எவ்வளவு விமர்சையா பண்ணுவாலோ அதை விட 100 மடங்கு விமர்சையா நடக்கும். ஏன்னா கல்யாணம் சொல்லக்கூடியது அவாத்துல நடக்கிற ஒரு மங்கள காரியம், சுபகாரியம். யாகம்னு சொல்லக்கூடியது அந்த தேசத்திற்கே ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய துர்பிக்ஷங்களை எல்லாம் தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மங்களமான காரியமானபடியினாலே அது 100 கல்யாணங்களை காட்டிலும் வசத்தியா கொண்டாடுவா, காத்துருப்பா, ஊரை கூடி தேர் இழுக்கிற மாதிரி காத்துருப்பா. ஏதோ ராஜா யாகம் பண்றார் வெறும போய் கையை கூப்பிட்டு வரலாம் ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்னு இல்லாம ஏதோ நம்மாத்திலேயே யாகம் நடக்கிறது போல ஜனங்கள் எல்லாமும் சித்தமா காத்துருப்பா. இதை ஆட்சேபிக்கக்கூடிய ராஜாக்கள் யாரு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராஜா யாகம் பண்றேன்னு பத்திரிக்கை அனுப்புறார். அந்த ராஜாவை பிடிக்காத எதிரி ராஜாக்கள் யாரான இருக்கலாம், இல்ல அவர் மேல பொறாம கொண்ட ராஜாக்கள் யாரான இருக்கலாம். என்ன சுவாமி பொறாம, இவன் இத்தனை தேசத்தை சொந்தமா வச்சுட்டு ஆண்டு இருக்கானே, இதனால் வரைக்கும் நடந்த போர்கள்ல யுத்தங்கள்ல எல்லாம் இவனே ஜெயிச்சுட்டு இருக்கானே, இப்படி எத்தனை தேசங்களை தான் தன்னுடையதா ஆக்கிப்பான், இன்னும் போக போக பெரிய சக்கரவர்த்தியா வளர்ந்துடுவான் போல் இருக்கே அப்படின்னு அவனுடைய வளர்ச்சியில பொறாம இருக்கக்கூடிய ராஜா. அல்லது நாங்களும் பெரிய ராஜாக்கள் தான், உங்களை விட எங்க குளம் உசந்த குளம், எங்க பெரியவாள்லாம் எத்தனை வருஷ காலம் எத்தனை தேசங்களை சேர்த்து ராஜ்யம் பண்றக்கா தெரியுமா, ஆனா நாங்களே எங்க வம்சத்திலேயே இது வரைக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் கூட பண்ணதில்லை, ஆனா நேத்து வந்த நீ ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த பேரை வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறியா அப்படின்னு ஒரு வயத்தர்கள் இருக்கிறவா. இல்ல எனக்கு உடம்புல நல்ல பலம் இருக்கு, என்னிடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் நல்ல சண்டை போடுறதுக்கு சக்தி இருக்கிறவா, நான் பெரிய படையை வச்சுட்டு இருக்கேன், நல்ல ஆச்சரியமான மிலிட்டரி உண்டு என்னண்ட ராஜா, நீ அஸ்வமேத யாகம் பண்ணு வேண்டான்னு சொல்லல, உனக்கு தைரியம் இருந்தா எங்க படையோட மோதி எங்களை தோக்கடிச்சுட்டோ ஜெயிச்சானா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சவால் விடுவதற்கு ஒரு முறுக்கோடு கூட இருக்கக்கூடிய ராஜாக்கள் இவெல்லாம் ஆக்ஷேபிப்பா. அப்படி யாரான ஆக்ஷேபிக்கிறதா இருந்தா என்ன பண்ணுவான்னா, அவ ஊருக்குள்ள இந்த குதிரை அப்படியே வலம் வரச்ச அந்த குதிரையை பிடிச்சி இழுத்து கட்டி வச்சுப்பா. உடனே அந்த குதிரையோடு வந்த தூதர்கள் போய் ராஜா கிட்ட, குதிரை அனுப்பின ராஜா கிட்ட தூது சொல்லுவா, ராஜா இந்த மாதிரி இந்த நாட்டு ராஜா நம்ம குதிரையை இழுத்து கட்டி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே யுத்தத்துக்கான படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு இந்த குதிரையை அனுப்பின ராஜா குதிரையை கட்டி வச்ச ராஜாவோட போய் சண்டை போடுவான். அந்த சண்டையில குதிரையை அனுப்பினவனே ஜெயிச்சான் அப்படின்னா அந்த குதிரையை மேலும் ஓட விட்டு அந்த பூ பிரதட்சணம் முடிஞ்ச உடனே நல்லபடியா யாகம் ஆரம்பிக்கும். இல்ல குதிரையை விட்ட ராஜா தோத்து போயிட்டான் அப்படின்னா யாகம் நின்று போயிடும். யாகம் நின்று போனா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வைதிக கர்மா யாகம் அதை பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டா அதுக்கு நிறைய அபபலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எந்த ராஜா ஆரம்பித்து பண்ண முடியாம தோத்து போயிட்டானோ அவனுக்கு நோய் நொடி வரும், கைகால் போகும், பார்வை இல்லாமல் போகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதெல்லாம். அந்த மாதிரி அவனுக்கு நிறைய அபபலன்கள் எல்லாம் ஏற்படும். அவனுக்கும் அவனை சேர்ந்தவாளுக்கும் அவனுடைய தேசத்திற்கும் சில துர்பிக்ஷங்கள், மழை இல்லாம போறது, விளைச்சல் சரியில்லாம இருக்கிறது, பசுக்கள் நோய் வந்து பால் கறக்காம நிறுத்திடுறது, அந்த மாதிரி ஏதான தோஷங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறபடினால சர்வசாதாரணமா நாம சுதர்சனோமம் பண்ற மாதிரி யாரும் அஸ்வமேத யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட மாட்டான்.
ஒரு ராஜா அஸ்வமேத யாகம் பண்றேன்னு தொடங்கி நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டான்னாலே அவனுக்கு சமானமான வீரர்கள் யாரும் இந்த லோகத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் அவளையெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அவளை மீறி நீங்கெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, நான் யாகத்தை நடத்துறேன் பாருங்கோ அப்படின்னு சாதிச்சு காட்டியிருக்கான் அந்த ராஜான்னு அர்த்தம். அப்படி வசந்ததான அஸ்வமேத யாகத்திற்கு இந்த குதிரைய பூ பிரதட்சிணம் அப்படின்னு பூமியை சுத்திண்டு வருதுன்னு விடுவா. அது ஒரு வருஷ காலம் முன்னால விடுவா. எல்லா ராஜாக்கள் இருக்கக்கூடிய நகரங்களிலும் போய் அவளையெல்லாம் யாகத்துக்கு வரும்படியா அழைச்சிட்டு விருப்பம் இல்லாதவா இந்த குதிரையை கட்டி வச்சு சண்டைக்கு காத்துருங்கோ, நாங்க வந்து சண்டை போடுறோம்னு சொல்லும்படியா அப்படி போகும். இந்த யாகமானது எந்த மனுஷ ராஜாவும் பண்ணல, பிரம்மா பண்ணிட்டு இருக்கார். அதுவும் எந்த காரணத்துக்காகவும் பண்ணல, பெருமாளுடைய ஆராதனமா பகவத் ஆராதனமா பண்ணிட்டு இருக்கார். பகவத் ஆராதனமா பகவானுடைய பிரீத்திக்காக பிரம்மா பண்ணக்கூடிய இந்த யாகத்தை தடுக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அப்படி தடுத்தா பகவத் ஆராதனத்தை தடுத்த பாவம் வந்து நாம தான் நரகத்துக்கு போவோன்றதும் ராஜாக்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பிரம்மா ஒன்னும் இந்த யாகத்தை பண்ணி பெருமாள் வந்தேர்னா வரம் கேட்டு நான் இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய ராஜாவா எனக்கு வரம் கொடுன்னு இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்க போறது இல்லவா பதவிக்கெல்லாம். அதனால எந்த விதத்திலையுமே நமக்கு ஒரு சிரமப்படுத்தாத, நமக்கு எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தாத நல்லதை மட்டுமே பண்ணக்கூடிய இந்த யாகத்தை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு எந்த ராஜாவும் எதிர்க்கல. பிரம்மா ஆச்சரியமா அழகான குதிரையை பிடித்து அதற்கான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி பூ பிரதட்சிணத்துக்காக கூட 4 வீரர்களை அனுப்பி ஓட விட்டார். அந்த குதிரையானது அப்படி எல்லா தேசங்கள்லயும் சுத்திண்டு வந்தது. எப்படி போச்சோ அந்த மாதிரியே அழகா வந்து நின்னுது, ஆச்சரியமா நின்னுது. அந்த குதிரை பிரம்மா அனுப்பின அஸ்வமேதையாக குதிரையாகிய நான் உங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்கேன் பாருங்கோ அப்படின்னு சொல்வது போல போற இடத்துல எல்லாம் தன்னுடைய கால் தளத்தை பதித்து விட்டு வந்தது. குதிரை ஓடின பாதையை பார்த்தா அந்த குதிரையினுடைய குளம்படிகள் தெரியும். நன்னா மிருகங்களை பத்தின ஞானம் இருக்கிறவாளுக்கு இந்த பக்கம் குதிரை போச்சு, இந்த பக்கம் கரடி போச்சு அப்படின்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி பிரம்மா அனுப்பிய அழகான குதிரை போன இடத்துல எல்லாம் தன்னுடைய கால்களாலே அடையாளமிட்டு வந்தது. எங்க வந்தது? சத்தியவரத கஷேத்திரத்துக்கு பிரம்மா யாகம் பண்ணக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தது. நிலமும் குரத்தால் குறில் செய்த எழில் பரி, போன இடங்கள் எல்லாம் அழகிய தடங்களை பறித்து விட்டு வந்த அழகிய குதிரை கொண்டு, அந்த குதிரையை கொண்டு, அழகான அந்த குதிரையை கொண்டு அன்னம் உயர்த்த செய்யோன். அன்னம் அப்படின்னா ஹம்சப்பறவை, செய்யோன் அப்படின்னா வசந்தவன் நேர்மையானவன் அர்த்தம். அன்னம் உயர்த்த செய்யோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உயர்த்த அப்படின்னா தூக்கிய அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய வாகனம் கருடன், அதே மாதிரி பெருமாளுடைய கொடியும் கருடன் தான். பெருமாளுடைய கொடியில என்ன சிம்பல் இருக்கு அப்படின்னா பெருமாளுடைய கொடி கருட கொடி. பெருமாளுடைய கொடியில கருடன் தான் இருப்பார். அந்த மாதிரி ருத்ரன் சிவன் இருக்கானே அவனுக்கு எருதுதான் வாகனம், எருதுதான் கொடியாவும் இருக்கும். எருத்து கொடி உடையான் அப்படின்னு சிவனுக்கு பெயர். அந்த மாதிரி பிரம்மாவினுடைய வாகனம் ஹம்சம், பிரம்மாவினுடைய கொடியும் ஹம்சம் தான். பிரம்மாவினுடைய கொடி வெள்ள வெள்ளன்னு இருக்கும், அதுக்கு நடுவுல ஹம்சப்பறவை ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஹம்சப்பறவையை அன்னத்தை தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் உடைய பிரம்மா அப்படின்னு பிரம்மாவினுடைய பெருமையை சொல்றாரு இங்க. பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் சாதாரணமானவன் நினைச்சுக்காதங்கோ, அவனுக்கு விசேஷமா ஹம்சப்பறவை வாகனமா இருக்கு. பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் இருப்பது போல பிரம்மாவுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடி எல்லாம் கூட உண்டு. அந்த கொடி எங்கேயானும் பறக்கிறதுன்னா அங்க பிரம்மா வராருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆச்சரியமா ஹம்சப்பறவையை தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் உடைய பிரம்மா இருக்கானே, அந்த பிரம்மாவானவன் அன்று வேள்விசை வேதியின் மேல் அந்த அழகிய குதிரையை கொண்டு தான் பண்ணின அஸ்வமேத யாகத்தினுடைய யாக வேதி இருக்கிறதே, அந்த யாக குண்டம், அங்கு முன்னிலை ஆகிய மூர்த்தியன். முன்னிலை அப்படின்னா பிரம்மா முன்னால வந்து நிக்கிறது, பிரம்மாவுக்கு பிரத்யட்சமா சேவை கொடுக்கிறது. பிரம்மா பெருமாள் வரணும்னு உத்தேசிச்சு பல வருஷங்கள் தங்கி இருந்து எல்லா காரியங்களையும் முறைப்படி பண்ணி பெருமாள் வரணும்னு உத்தேசிச்சு யாகம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வபா ஹோமம் பண்ற சமயத்துல பெருமாள் ஆச்சரியமா இதுவரைக்கும் அக்னியா இருந்தது, அந்த அக்னியில போடுற ஹவிஸ் எல்லாம் எரிஞ்சுட்டு இருந்தது. அப்படி நெருப்பாக இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு பார்த்தா பெருமாள் வந்து நிக்கிறார். அப்படி சடன் சர்ப்ரைஸா பிரம்மாவுக்கு முன்னாலே வந்து நின்ன மூர்த்தி. மூர்த்தின்னா என்ன? ஒரு உருவத்தோட கூட வந்த பெருமாள். ஏன் மூர்த்தி உருவம்னு சொல்லணும்? பெருமாள் வந்தாலே உருவத்தோட தானே வருவார் அப்படின்னா இங்க ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இப்போ இத்தனை நாள் அக்னியில ஸ்வாகா 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 ஸ்வாகான்னு பிரம்மா யாகம் பண்ணிட்டு இருந்தாரு.
அந்த அக்னியிலும் பெருமாள் இருக்கார். உதாரணமா ஒரு பவித்ரோத்சவம் எல்லாம் நடக்கிறது. நாம பவித்ரோத்சவத்தப்ப கோவிலுக்கு சேவிக்க போறோம். வெறும சேவிச்சுட்டு வந்துடுறோமா? பவித்ரோத்சவ யாகம் நடக்கிற அந்த யாகசாலையை பிரதட்சணம் பண்றதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பவித்ரோத்சவ அக்னியில பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். பெருமாள் அக்னி ஸ்வரூபமா இருந்து நாம கொடுக்கறதையெல்லாம் ஏத்துக்கிறாருன்னு அர்த்தம். அந்த பவித்ரோத்சவ யாக குண்டத்துல புஷ்பம் சமர்ப்பிக்கிறாளோ, பழம் சமர்ப்பிக்கிறாளோ, பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறாளோ, நெய் சமர்ப்பிக்கிறாளோ, பிரசாதங்கள் சமர்ப்பிக்கிறாளோ, எல்லாத்தையும் பெருமாள் அக்னி ஸ்வரூபமா இருந்து சாப்பிடுறார், அம்சைறார், அதெல்லாம் வாங்கி ஏத்துன்ட்டு நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதுவரைக்கும் உருவம் இல்லாமல் அக்னியிலே கலந்து பிரம்மா என்னென்னலாம் கொடுத்தானோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டார் பெருமாள். இப்போ பிரம்மா ஆசைப்பட்டபடி உருவத்தோடு கூட, புண்ணியகோட்டி விமானத்தோடு கூட, ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட சங்கு சக்கரங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு இப்போது நமக்கெல்லாம் விக்கிரக வடிவாக சேவை சாதிக்கக்கூடிய தேவப்பெருமாள் ஆச்சரியமா திடீர்னு பிரம்மாவுக்கு முன்னாலே தோன்றினார், பிரத்யக்ஷமானார் அப்படின்னு அர்த்தம். அன்று வேல்விசை வேதியின் மேல் அன்னைக்கு அஸ்வமேத யாகம் பண்ண பிரம்மாவினுடைய உத்தரவேதிக்கு மேலே முன்னிலையாகிய மூர்த்தியன் தன் உருவம் பிரம்மாவினுடைய கண்களுக்கும் மற்றவர் கண்களுக்கும் தெரியும்படியாக முன்னாலே வந்து நின்ற பிரத்யக்ஷமான பெருமாள் யாரு? தேவப்பெருமாள். ஏன் சுவாமி அப்படி முன்னிலையாகிய மூர்த்தியன் அப்படி இழுக்கிறார் சுவாமி அப்படின்னா, பெருமாள் வரணும்ன்றது கூட அவசியம் இல்லை. இந்த யாகமே பெருமாள் தான். அந்த அக்னியில பெருமாள் இருந்து பிரம்மா கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறார். அங்க இருக்கிற யாரான ஒரு அர்ச்சகர் மேல ஆவேசமா வந்தோ, இல்ல அசரீரியா வெறும் குரல் மட்டும் கேட்டோ பிரம்மாவோட பெருமாள் பேசலாம், என்ன வர வேணும்னு கேட்கலாம். ஆனால் பிரம்மா எதுக்கு ஆசைப்பட்டு யாகம் பண்றான்? பெருமாளை நேர சேவிக்கணும், அர்ச்சாவதாரமா சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப அவனுடைய ஆசை நிறைவேறித்தா இல்லையா அப்படின்னு தெரியப்படுத்தணுமோ இல்லையோ? அதுக்காக முன்னிலை ஆகிய மூர்த்தியன் பிரம்மா எப்படி மூர்த்திய விக்கிரகத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த விக்கிரக ரூபத்தோட கூட வந்து பிரத்யக்ஷமான பெருமாள் அப்படின்னு இதுக்காக தான் தெளிவா சாதிக்கிறார் சுவாமி. பெருமாள் வந்துட்டார். இப்ப பிரம்மாவிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். நான்முக, ஹே பிரம்மா, 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவா, மற்றும் உனக்கு என்ன வரம் தருவோம் என்று நாதன் இயம்பினனே. நாதன் அப்படின்னா நாதன் சுவாமி, எல்லோருக்கும் சுவாமியாக எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவப்பெருமாள். இயம்பினன் அப்படின்னா சொன்னான் அப்படின்னு அர்த்தம். இயம்பினனே சொன்னானே, கேட்டானே. என்ன கேட்டான்? நான்முக, ஹே பிரம்மா, மற்றும் உனக்கு என்ன வரம் தருவோம், இன்னும் வேற என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னு பிரம்மாவை பார்த்து பெருமாள் கேட்கிறார். என்ன சுவாமி, இப்பதான் பெருமாள் வந்திருக்கார், இதுக்கு முன்னால பிரம்மா எதுவும் வரம் கேட்ட மாதிரியும் தெரியல, இவரும் கொடுத்த மாதிரி தெரியல, எடுத்த எடுப்புலயே மற்றும்னு சொல்றாரு. சுவாமி எனக்கு ஒரு இளநீர் கொடுங்கன்னு கேட்டோம், சாப்பிட்டோம், தாகம் தீரல, இன்னொரு இளநீர் கொடுங்கன்னு கேட்கிறோம், கொடுக்குறா. அப்ப இன்னொருன்ற வார்த்தை அங்க வர்றதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒண்ணு வாங்கிட்டாருன்னு அர்த்தம், இது 2வதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மற்றும் உனக்கு என்ன வரம் வேணும், இன்னும் வேற என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னா, இதுக்கு முன்னால ஏதோ வரம் வாங்கிட்டு இருக்கணுமோ இல்லையோ? அந்த மாதிரி ஒன்னும் தெரியலையா சுவாமி, பெருமாள் ஏன் மற்றும் இன்னொரு முறை சொல்றாரு அப்படின்னா, பிரம்மா என்ன நோக்கி, என்ன நோக்கத்துல, என்ன நினைச்சுண்டு இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணினான்? பெருமாளை பிரத்யட்சமா அர்ச்சாவதாரமா சேவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பண்ணினான். பெருமாள் வரச்சியே எப்படி வந்தார்? புகழோங்கு பொன்மலை அன்னவோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே அப்படின்னு புண்ணிய கோட்டி விமானத்தோட கூட உபயநாச்சிமார்களோட கூட ஆச்சரியமா அர்ச்சாவதாரமா வந்துட்டார். அதனால பிரம்மா பண்ணின காரியம், முதல் காரியம் நிறைவேறிடுத்து. பெருமாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், பார்த்துட்டார், ஆச்சரியமா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார். பெருமாள் சேவை கொடுத்தார் அப்படின்னு 5-6 பாசுரங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் பிரம்மா. அதனால முக்கியமா பிரம்மா எதுக்காக யாகம் பண்ணாரோ அந்த பலன் ஏற்கனவே நிறைவேறிடுத்து. சோ முக்கியமான வரம், பிரைமரி வரம் கிடைச்சிடுத்து. பெருமாளுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, யாரோ யாகமோ தபசோ ஏதோ ஒண்ணு பண்றா, பெருமாள் வரார், அவ எதுக்காக பண்றான்றது பெருமாளுக்கு தெரியும். அந்த வரத்தை பெருமாள் நிச்சயம் கொடுத்துடுவார். அது கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கார். அதனால அது கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்கு மேல வேற ஏதான வேணும்னா கேளு அப்படின்னு 2வது ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது பெருமாளுடையதான ஒரு ஆச்சரியமான ஒரு கருணை இது. அப்போ இவ என்ன நோக்கி தபஸ் பண்ணாலோ அந்த பலன் கிடைச்சிட்டாலும் கூட இதுக்கு மேல அவளுக்கு என்னென்ன பலன் வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். அவ அந்த மாதிரி கேட்கிற சமயத்துல பிரம்மா யோசிக்கிறார் என்ன கேட்கறதுன்னு. அதெல்லாம் புராணம் சொல்றது. இப்போ பெருமாள் சொன்னதை மாத்திரம் பார்க்கலாம்.
பிரம்மா உனக்கு வேற என்ன வேணும் கேளு அப்படின்னார். அப்போ பிரம்மா பார்த்தார் ஒரு நிமிஷம். இதெல்லாம் நடக்கிறது எங்க? காஞ்சிபுரத்திலே அஸ்திகிரி மலை மேல யாக குண்டத்தினுடைய கரையில பிரம்மா யாக சாலையில இருந்துட்டு பெருமாளோட பேசிட்டு இருக்கார். பெருமாள் பிரம்மாவோட பேசிட்டு இருக்கார். பிரம்மாவுக்கு 4 தலைகள் உண்டு. 4 திசைக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைக்கு 4 தலைகள் உண்டு பிரம்மாவிற்கு. இப்போ பிரம்மாவினுடைய நேர்முகம் தேவ பெருமாளை பார்த்து அவரோட பேசிட்டு இருக்கு. மத்த 3 முகங்கள் உண்டோ இல்லையோ, அதுல ஒரு முகத்தாலே இந்த யாகத்துக்கு ஒரு தடங்கள் வந்த போது அந்த தடங்களை தீர்ப்பதற்காக அவதாரம் பண்ணின யதோக்தகாரி பெருமாளை ஒரு முகத்தால சேவிச்சுட்டு இருக்கான் பிரம்மா. 4 பக்கம் ஒரு முகம் இருக்கிறதுனால ஒரே சமயத்துல 4 பக்கம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லையோ. யாகசாலைக்கு மேற்கு பக்கத்துல வேகாசேத்து பெருமாள் அணையா சேனிச்சுட்டு இருக்கார். வேகவதி ஆத்துக்கு நடுவுல அணையா சேனிச்சுட்டு இருக்கார். யாகசாலையினுடைய கிழக்கு பக்கத்துல யாகவேதியில இருந்து அவதாரம் பண்ணின பேரருளாளன் தேவப்பெருமாள் நின்று இருக்கார். பிரம்மா பார்த்தான், ஆஹா, இதுவரைக்கும் பெருமாள் பண்ணின சிருஷ்டியில யாருக்கு இந்த ஆச்சரியமான பாக்கியம் கிடைத்தது? ஒரே நேரத்துல 2 பெருமாளை சேவிக்கிற பாக்கியம். இப்ப நாம கூட காஞ்சிபுரம் போறோம், ஒரு நாள்ல எல்லா பெருமாளையும் சேவிக்கலாம். காரை வச்சுண்டா ஆட்டோ வச்சுண்டா சேவிக்கலாம். ஒரு பெருமாளை சேவிச்சுட்டோ அப்புறம் இன்னொரு பெருமாள், அப்புறம் இன்னொரு பெருமாள், அப்படிதான் போக முடியும் நம்மால. ஒரே சமயத்துல எல்லா பெருமாளையும் சேவிக்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு இருந்து பிரம்மாவுக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு 4 தலை 10 தலை இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும். இப்ப நவத்திருப்பதிகள்லாம் போனோம்னா 11 தலை வந்துடுத்தோ, 11 பெருமாளையும் ஒரே சமயத்துல சேவிக்கிறோம்னா எத்தனை ஆச்சரியமா இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஆனந்தம் பிரம்மாவுக்கு கிடைச்சது. ஒரே சமயத்திலே இந்த யாகம் நடப்பதற்கு காரணமா இருந்த யதோக்தகாரி பெருமாளை சேவிச்சுண்டு, அதே சமயத்துல இந்த யாகத்தினுடைய பலனாக அவதரித்த தேவ பெருமாளையும் சேவிச்சுண்டு, அத்தனை சந்தோஷத்தோட கூட பிரம்மா தன்னுடைய வாயால ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலே சதிருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மஹ. ஒரே பெருமாள் வேகவதி நதிக்கு நடுவே அணையாக படுத்துக் கொண்டவனாகவும் அஸ்தி சைலம்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு மேலே நின்று கொண்டிருப்பவனாகவும் என் கண்ணுக்கும் எல்லோர் கண்ணுக்கும் சேவை சாதிக்கிறான். பெருமாள் எனக்கு 4 தலப்படினால ஒரே சமயத்துல இந்த 2 பெருமாளையும் சேவிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த பெருமாளே நமக்கு வழியாகவும் இந்த பெருமாளே நமக்கு பலனாகவும் இருக்கிறான். நான் யாகம் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த யாகத்துக்கு ஒரு தடங்கள்னு வரைச்ச அவனே அந்த யாகத்துக்கான தடங்களை போக்கி நடத்தி கொடுத்தான். அதனால அவனே உபாயம், யாகம் நடக்கிறதுக்கான வழி. அவனாலதான் யாகம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. யாகம் நடந்து முடிஞ்சது. அதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, பெருமாள் தேவ பெருமாள் அவதாரம் பண்றதுதான் பலன். அதனால அவதாரம் பண்ணின தேவ பெருமாளும் இங்க இருக்கார். யதோக்தகாரி பெருமாள் வேற இல்ல, தேவ பெருமாள் வேற இல்ல, 2 பேரும் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால என்னுடைய காரியத்துல எப்படி உபாயமாகவும் பலனாகவும் அவன் ஒருத்தனே இருந்தானோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் உபாயமாகவும் பலனாகவும் பெருமாள் ஒருத்தனே இருந்துருக்கான். அதனால நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எந்த தேவதையையும் போய் பணிய வேண்டிய அவசியம் இல்ல. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி பண்ணி அவனையே நம்பியிருங்கள் அப்படின்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவது போலவும், அந்த 2 பெருமாளையும் சேர்த்து ஒரே சமயத்துல சேவிக்கிறது போலவும் ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தை வெளியிட்டான் பிரம்மா. அதனால தேவ பெருமாள் யதோக்தகாரி பெருமாள் 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரியப்படுத்துறார். இப்போ பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடிய ஸ்தல புராண ஸ்லோகங்களை கொஞ்சம் பார்க்கலாம். பிரம்மாவை பார்த்து பெருமாள் என்ன வேணும்னு கேட்டுட்டார். அதுக்கு பிரம்மா என்ன பதில் சொல்றான் அப்படின்னு பார்க்கலாம். சுவாமி தேசிகன் ஸ்தல புராணம் மொத்தத்தையும் தமிழ் பாசுரமா பண்ணியிருந்தேரானா அதுவே 1000க்கு மேல போகும். பிரதானமான விஷயங்களை மாத்திரம் சுருக்கி பிரபந்தமா பண்ணினதுனால சிலது வரும், சிலது மாத்திரம் விட்டு போயிடும். அதுல சில சாரமான விஷயங்களை மாத்திரம் இங்க பாக்குறோம். இப்போ இந்த ஸ்தல புராணம் எப்படி இருக்கு? நாரத மகரிஷி பிருகு மகரிஷிக்கு உபதேசம் பண்ணுவது போல இருக்கு இல்லையா? இப்போ நாரதர் சொல்றார், ஹே பிருகு மகரிஷி, சந்தோஷமா பிரம்மாவானவன் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே பிரம்மாவை பார்த்து பெருமாள் உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியத்தை எல்லாம் சொல்றார். ஹே பிரம்மா, உன்னுடைய யாகத்தினால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ நல்லபடியா அஸ்வமேத யாகம் பண்ணி என்ன ஆராதனம் பண்ணின, அதனால நான் சந்தோஷப்படுறேன். வந்த எனக்கு பிடிச்ச மாதிரி என் காதுக்கு இனிமையா என்ன நிறைய ஸ்தோத்திரங்கள் பாசுரங்கள் எல்லாம் பாடின. உன்னுடைய ஸ்துதியாலே உன்னுடைய ஸ்தோத்திரத்தாலே இன்னும் சந்தோஷப்பட்டேன்.
அது பெரிய சந்தோஷம் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ காலம் இந்த ஊர்ல இருந்துட்டு உன்னுடைய ஊர், உன்னுடைய காரியம், உன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் மறந்து பெருமாள் தான் பிரதானம்னு என் மேல ஆச்சரியமான பக்தியோடு கூட வேற எந்த எண்ணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணத்தோடு கூட இங்க பெரிய தவமாட்டமா இந்த யாகத்தின. அது ரொம்ப சந்தோஷம். சாதாரணமா பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் கூட பண்றதுக்கு யோசிக்கிறது, தயங்கிறது, பயப்படுறது இந்த அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகத்தை கூட நீ ஆச்சரியமா பண்ணி முடிச்சுட்ட. இப்படி நீ இத்தனை பண்ணினதுனால சாதாரணமா யாராலையும் பார்க்க முடியாத என்னுடைய நிஜ ஸ்வரூபத்தை உன் கண்ணால பார்த்த. எத்தனை மகான்கள், எத்தனை யோகிகள் இருக்கா, அவள்லாம் கூட என்னை இந்த மாதிரி நேரம் சேவிக்கிறாளா? அவளுக்காகலாம் நான் இந்த மாதிரி நினைச்ச உடனே வந்துடுறேனா? இல்லையே. உனக்காக வந்திருக்கேன்னா நீ அந்த அளவுக்கு என் மனசை தொடறது போல, என் முகத்துல உல்லாசம் ஏற்படுறது போல அத்தனை காரியங்கள் பண்ணியிருக்க. அதனால நான் சந்தோஷத்தோட கூட இதோ இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன நல்லா சேவிச்சுக்கோ அப்படின்னு பெருமாள் சொல்றார். அது மட்டுமல்லாமல் பெருமாள் தான் அவதாரம் பண்ணின விமானம், புண்ணிய கோட்டி விமானம் இருக்கிறது, அதனுடைய பெருமையை அவர் வாயாலே சொல்றார். யதே தத்பவதா திருஷ்டம் விமானமதுல பிரபம் புண்ணிய கோட்டீதி விக்யாதம் ஸ்மரணாதேவ முக்திதம். ஹே பிரம்மா, உன் கண்ணுக்கு முன்னால இப்ப இருக்கக்கூடிய நான் வசிக்கிற இந்த புண்ணிய கோட்டி விமானம் இருக்க, இது உலகத்திலே புண்ணிய கோட்டி என்று புகழ்பெற்ற பெயரை உடைய விமானம். இந்த மாதிரியான வசந்த விமானங்கள் லோகத்துல ரொம்ப குறைவாதான் இருக்கு. அதுல ஒன்னும் இந்த புண்ணிய கோட்டின்னு சொல்லக்கூடிய விமானம். இந்த விமானத்தினுடைய தேஜஸ், இந்த விமானத்தினுடைய சக்தி, மகிமை இருக்கிறது அதுல பிரபம். சமமில்லாத ஒன்னும், இணையில்லாத ஒன்னும், ஈடில்லாத ஒன்னும். பெருமாளுடைய தேஜஸ் எவ்வளவோ அத்தனை தேஜஸும் இந்த விமானத்துக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் இதற்கு. தேவ பெருமாளை சேவிச்சா என்ன பலன் கிடைக்கிறதோ அது இந்த புண்ணிய கோட்டி விமானத்தை சேவிச்சாலே கிடைக்கிறதுன்னு அர்த்தம். வரதான்னு சொன்னா என்ன பலனோ புண்ணிய கோட்டின்னு சொன்னாலும் அந்த பலன் உண்டு. வரதனை போய் சேவிக்க முடியலன்னாலும் வாசல்ல இருந்து புண்ணிய கோட்டி விமானத்தை சேவிச்சாலும் அந்த பலன் உண்டு அப்படின்னு பல அர்த்தங்கள் இதற்கு. இங்கே பிரபம் அப்படின்னா ஒளி, அதாவது தங்கத்தினாலே பண்ணப்பட்ட விமானமா யாகத்திலேருந்து வந்ததுனால அந்த ஒளின்றது மட்டும் இங்க அர்த்தம் இல்லை. அப்படி கோடி சூரியன்கள் பிரகாசிப்பது போல ஒரு விமானம் இருக்குன்னா அதெல்லாம் அதனுடைய தேஜஸ், அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதுக்கு இருக்கக்கூடியதான சக்தி, அதுக்கு இருக்கக்கூடிய மகிமை. நம்ம பாஷையில சொல்லணும்னா அத்தனை பவர் இருக்கிற விமானம், அவ்வளவு பவர்ல அப்படி ஜொலிக்கிறது விமானம். அப்பேற்பட்ட இந்த விமானத்தை ஸ்மரணாத்து ஏவ முக்திதம், யாரான நினைச்சுண்டான்னாலே அவனுக்கு மோட்சம்னு சாதிக்கிறார் பெருமாள். ஸ்மரணாத்து நினைத்து கொண்டாலே, ஸ்மரணாத் ஏவ நினைத்து கொண்டாலே முக்திதம், அவளுக்கு முக்தி கிடைக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு போங்கோ, தேவப்பெருமாளுடையதான புண்ணிய கோட்டி விமானத்தை பல முறை சேவிங்கோ. கண்ணை மூடினா அந்த புண்ணிய கோட்டை விமானம் தெரியணும். அந்த மாதிரி விமானத்தை சேவிச்சு சேவிச்சு நல்லா பழகிக்கோங்க. ஆத்துல இருக்கோம், தேவப்பெருமாளை நினைச்சுட்டோம், புண்ணிய கோட்டை விமானத்தை மனசுல நினைச்சுட்டோம், கண்ணு முன்னால மனக்கண்ணுல புண்ணிய கோட்டை விமானம் தெரியறதா? அப்படி ஒரு பயிற்சி, அப்படி ஒரு அபியாசம் வந்துடுத்தோ, ஒரு ட்ரைனிங் வந்துடுத்தோ, கண்ணை மூடினா புண்ணிய கோட்டி தெரியறது, அவ்வளவுதான் நமக்கு மோட்சம். அந்த அளவுக்கு எந்த எம்பெருமானுடைய வடிவழகை மறக்காமல் நினைத்து கொண்டிருப்பவர்கள் பிறக்க மாட்டார்கள். நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினாரோ, அந்த மாதிரி இந்த விமானத்தை நினைத்து கொண்டாலே மோட்சம் அப்படின்னு தேவப்பெருமாளே சாதிக்கிறார். அப்படின்னா அந்த விமானத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேணும். அஸ்ய சந்தர்ஷனம் லோகே துர்லபம் யோகினாமபி. இந்த விமானத்தினுடைய சேவை இந்த உலகத்தில் யோகிகளுக்கும் கூட கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறது. யோகிகள்னா யாரு? கல்யாண கார்த்தி எல்லாம் பண்ணிக்காம, குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்காம, உலக இன்பங்களை எல்லாம் துறந்துட்டு நன்னா நாக்குக்கு ருச்சியா பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆத்துல இருந்து ருசியா சாப்பிட்டு இருக்காம, காட்டுல மிருகங்களுக்கு நடுவே எப்ப உயிர் போகுமோன்ற பயம் எல்லாம் இல்லாம கிடைக்கிற ஜலத்தையும் பழத்தையும் இலையையும் கிழங்கையும் சாப்பிட்டு மூச்சை அடக்கி யார் பெருமாளை நேர சேவிக்கணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ மகரிஷிகள், அவளுக்கெல்லாம் கூட கிடைப்பதற்கு அரிய சேவை இந்த புண்ணிய கோட்டி சேவை. ஏன்னா அவ ஊர் நாடெல்லாம் விட்டு ஒதுங்கி போய் எங்கேயோ காட்டுல தானே பண்ணிட்டு இருக்கா. அதையும் கண்ணை மூடிண்டு பெருமாளை சேவிக்கிறதே லட்சியம்னு யோகம் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட யோகிகளுக்கும் கூட கிடைக்காத சேவை. ஏன்னா யார் இங்க வராளோ அவளுக்கு தான் இந்த சேவை கிடைக்கும். இருக்கிற இடத்துல இருந்தே இந்த சேவை கிடைக்கணும்னா அத்தனை முறை இந்த விமானத்தை சேவித்து சேவித்து மனசுல அந்த விமானத்தினுடைய பிம்பம் பதிந்து போய் கண்ணை மூடினா விமானம் கவனத்துக்கு வரணும். அது சாதாரணமா வந்துடாது யாருக்கும்.
பல முறை சேவித்து பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் வரும். சுவாமி, நான் ஒரு 10 முறை தேவப்பெருமாளை தொடர்ந்து சேவிச்சேன், 10 நாள் காஞ்சிபுரத்திலே இருந்தேன், தினம் 4 முறை போய் விமானத்தை சேவிச்சேன், விமானம் அப்படி மனசுல நன்னா பதிஞ்சு போயிடுத்து அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு இருக்கும்ன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒருத்தர் சேவிச்சுட்டு வந்தார், கண்ண முடினா விமானம் அவர் மனசுல வரது. அப்படியே ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய அவருடைய ஞாபகங்கள்லாம் மாற மாற அவருடைய கர்மா அவரை தடுக்க தடுக்க பாவங்கள் சேர்ந்து கொள்ள அப்படியே மறந்து போயிடுது. இப்ப அவர் கண்ண மூடினா விமானம் தெரியல அவருக்கு, இல்லையா? அதனால அந்த மனசுல இருக்கக்கூடிய அபியாசமும் விட்டு போகாம இருக்கணும், அதுவும் முக்கியம். அதனால யோகிகளுக்கும் கிடைப்பதற்கு அரிதான என்னுடைய விமான சேவை இந்த சேவை. மத் பிரசாதா திதம் திருஷ்டம் பவதா ஹிருஷ்டதேதசா, என்னுடைய அனுகிரகத்தினாலே இந்த விமானத்தினுடைய சேவை உனக்கு கிடைத்தது. யோகிகளுக்கும் கிடைப்பதற்கு அரியதான இந்த சேவை என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு கிடைத்தது. அதனால மனசுல உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா நீ இருக்க அப்படின்னு பெருமாள் பிரம்மாவை பார்த்து சொல்றார். புண்ணிய கோட்டி விமானாந்தஹ ஏமாம் திரக்ஷந்தி மானவாஹ ப்ரூணஹத்யாதிபிர் பாபைர் முச்யந்தே நாத்ர சம்சயஹ. புண்ணிய கோட்டி விமானாந்தஹா, இந்த புண்ணிய கோட்டி விமானத்திற்கு உள்ளே வசிக்கிற ஏ மாம் திரக்ஷந்தி மானவாக, என்னை சேவிக்கக்கூடிய மனிதர்கள் புரூணஹத்யாதிபிர் பாபைஹி முச்யந்தே நாத்ர சம்சயஹ, புரூணஹத்தி முதலான பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இது சத்தியம், இதுல சந்தேகம் வேண்டாம் உனக்கு அப்படின்னு பெருமாள். புண்ணிய கோட்டி விமானத்துக்கு உள்ளே சேவசாதிக்கிற தேவ பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு புரூணஹத்தி முதலான பாபங்களும் அவளை விட்டு போயிடுறது அப்படின்ற. புரூணஹத்தினா என்ன அப்படின்னு சாஸ்திரம் அதற்கு 2 விதமான விளக்கம் சொல்லி இருக்கிறது. ஒன்னும் புரூணன் அப்படின்னா வசந்த பிராமணன் அர்த்தம். பிராமணன் அப்படின்னா என்ன, வசந்த பிராமணன்னா என்ன அப்படின்னா, பொதுவா சாஸ்திரம் பிராமணன் சொல்றச்ச ஒரு பிராமண தாயாருக்கும் பிராமண தோப்பனாருக்கும் ஒரு பிராமண தம்பதிகளினுடைய வயிற்றிலே பிறந்த ஒருவன் தகுந்த வயசு வரச்ச உபநயனம் பண்ணிண்டு அவனுடைய சம்பிரதாயப்படி சமாசிரயனாதிகள்லாம் பண்ணிண்டு வேத அத்தியனம் பண்ணினா அவன் பிராமணன். அது வரைக்கும் சொன்னா அவனுக்கு பிரம்மவித்துன்னு பேர். யாருக்கு புரூணன்னு பேருன்னா, இப்ப சொன்ன இந்த பிரம்மவித்து இருக்கானே அதோட நின்றுடாம அதுக்கு மேல போய் வேதத்தினுடைய அர்த்தங்களை காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, வேதத்தினுடைய சாரமான பிரம்மசூத்திரத்தை காலக்ஷேபம் பண்றது, பகவத்கீதையை காலக்ஷேபம் பண்றது, இந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்றது, அதே மாதிரி அக்னிஹோத்திரங்கள் பண்றது, பெரிய வேதாந்த சதஸ் எல்லாம் நடத்துறது, அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளும்படியா சுவாமி தேசிகனாட்டமா ராமானுஜராட்டமா யார் இருக்காலோ அவளுக்கெல்லாம் புரூணர்கள்னு பேரு. பிரம்மவித்துகள் எல்லாம் வசந்தவன், பிரம்மவித்துகளுக்கெல்லாம் சுவாமியாட்டம் தலைவராட்டம் இருக்கக்கூடியவனுக்கு புரூணன்னு பேரு. பிரம்மஹத்தி அப்படின்னா ஒரு பிராமண தாயார் தோப்பனார் வயிற்றிலே பிறந்து பூணல் போட்டுக்கொண்டு வேத அத்தியனம் பண்ணின ஒருத்தனுக்கு பிரம்மவித்துன்னு பேரு. அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த பாபத்திற்கு பிரம்மஹத்தின்னு பேரு. பிரம்மவித்தான ஒருவனை கொன்ற பாபத்திற்கு பிரம்மஹத்யா தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்னு பேரு. புரூணஹத்னா இப்படியாக பிரம்மவித்துகளுக்கெல்லாம் தலைவர் போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வசந்த ரிஷி போன்ற ஒரு பிராமணனை கொன்னா அதுக்கு புரூணஹத்தின்னு பேரு. பொதுவா பாவங்கள்ல பெருசா பிரம்மஹத்தியை தான் சொல்லுவோம். அந்த பிரம்மஹத்தியை விட ரொம்ப கிரூரமானது மோசமானது இந்த புரூணஹத்தி. ஒரு 1000 பிரம்மவித்துகளுக்கு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு சுவாமியை கொண்டுட்டா வரக்கூடிய தோஷம் தான் புரூணஹத்தி தோஷம். அப்பேற்பட்ட தோஷமே புண்ணியகோட்டி விமானத்துக்குள்ளே சேவை சாதிக்கிற தேவ பெருமாளை சேவிச்சா போயிடுறதாம். இன்னொரு அர்த்தம் புரூணஹத்திக்கு என்ன அப்படின்னா சிசுஹத்தின்னு பேரு. சிசுஹத்தின்னா ஒரு பெண் கர்ப்பமா இருக்கா, அவ வயத்துல இருக்கக்கூடிய கருவை அடித்த பாவம் புரூணஹத்தி அப்படின்னு பேரு. சிசுஹத்தின்றது 2 விதமா இருக்கும். ஒரு சின்ன குழந்தை எழுந்து நடக்கிறதுக்கெல்லாம் முடியாம படுத்துட்டு இருக்கிற குழந்தை, ஒரு 3 மாசம் 4 மாசம் குழந்தை, இன்னும் முட்டி போட கூட ஆரம்பிக்கல, அப்படியே படுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய தெரியாம வயத்துல கீத்துல மெரிச்சது போயிடுத்துன்னா கூட அது வந்து சிசுஹத்தி தான். சுவாமி கரண்ட் ஆஃப் ஆயிடுத்து, கண்ணு தெரியல, தெரியாம வரிச்சுட்டேன், அந்த சாக்கே கிடையாது. அங்க ஒரு குழந்தைய கொண்டுட்டோமானா அது சிசுஹத்தி, அது புரூணஹத்தி. அதை விட கொடிய பாப்பம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் கர்ப்பமா இருக்கா, அவ வயத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையை கருவோட அழிப்பதுன்னு சொல்லக்கூடியது இன்னும் குரூரமான பாப்பம், அதுக்கு புரூணஹத்தின்னு பெயர்.
இந்த ரெண்டு அர்த்தத்துல எதை வச்சிருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் வராதபடிக்கு தேவப்பெருமாளுடைய சேவையும் புண்ணிய கோட்டி விமானத்தினுடைய சேவையும் அனுகிரகம் பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாவங்களை எல்லாம் பண்ணலாம், பண்ணிட்டு போய் தேவப்பெருமாளையும் புண்ணிய கோட்டி விமானத்தையும் சேவிச்சா போயிடுறதுன்னு அர்த்தம் இல்ல. விதிவசத்தினாலே தெரியாம அந்த பாவத்தை பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கும் ஒரு பிராயசித்தம் இருக்கும். அப்படின்னா இந்த புண்ணிய கோட்டி விமானமும் இந்த தேவப்பெருமாளும் அப்படின்னு யார் சொல்றது? இத ரிஷிகள் யாரும் சொல்லல, சாட்சாத் தேவப்பெருமாள் அவருடைய வாயாலேயே சொல்றார். புண்ணிய கோட்டி விமானாந்தா ஏமாம் திரக்ஷ்யந்தி மானவாக, என்னை பார்க்கிற மனிதர்கள் அப்படின்னு பெருமாளே சொல்றார். அதனால இந்த வாக்கியத்துக்கு ரொம்ப மதிப்பதிகம். ப்ரூணஹத்யாதி பிர்பாபைஹி முச்சந்தே நாத்ர சம்சயஹ. ப்ரூணஹத்யா பாபைஹின்னு சொல்லல பெருமாள், ப்ரூணஹத்ய ஆதிபிஹி பாபைஹி அப்படின்னு ப்ரூணஹத்தி முதலான பாபங்களும் அழிந்து விடுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற பாவத்திலேயே மோசமான பாவம் அந்த ப்ரூணஹத்தி. அந்த பாவமே போறதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி முதலான அத்தனை தோஷங்களும் போயிடும். சில பேரெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா ஜோசிகாரா சொல்லுவா, உங்களுக்கு பிரம்மத்தி தோஷம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுவா. இந்த பிராயசித்தம் அந்த பிராயசித்தம்னு பெருசா சொல்லுவா. அப்படி ஒன்னும் பெருசா பண்ணி எல்லாம் வருத்திக்க வேண்டாம். பெருமாளுடைய வாக்காலேயே ப்ரூணஹத்தி முதற்கொண்டு எல்லா பாவங்களும் என்னையும் என்னுடைய விமானத்தையும் சேவிக்கிறதுனால போறதுன்னு பெருமாள் சொல்லியிருக்கிறதுனால ஒரு நல்ல நாள்ல காஞ்சிபுரத்திற்கு போய் அனந்த சரஸ்ல தீர்த்தமாடி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு புண்ணிய கோட்டி விமானத்தை நன்னா மனசார சேவிச்சுட்டு தேவ பெருமாளை நன்னா மனசார சேவிச்சுட்டு அந்த பெருமாளுடைய தீர்த்த சட்டாரிய வாங்கிட்டு வந்தாலே போறோம், எல்லா பாவங்களும் போயிடுறது. விசேஷமா பெருமாள் புண்ணிய கோட்டி விமானத்துல சேவை சாதிக்கக்கூடிய நாள்கள்னு பார்த்தா அடியன் சொல்றது புண்ணிய கோட்டி விமான வாகனத்துல பெருமாள் புறப்பாடாற நாள்னு பார்த்தா சித்திர மாசம் அஸ்த நட்சத்திரத்து அன்னைக்கு தேவ பெருமாளுடைய அவதார உற்சவம் நடக்கும். அன்னைக்கு கார்த்தால பெருமாள் அவதார பங்களா அப்படின்ற ஒரு பங்களாக்கு எழுந்தருளி அங்க திருமஞ்சனம் எல்லாம் ஆகி சாயங்காலம் அங்கிருந்து விசேஷமா வீதி புறப்பாடாகி கோயிலுக்கு எழுதுவார். அதுக்கு கார்த்தால கோவிலை விட்டு பெருமாள் கிளம்புறச்ச புண்ணிய கோட்டை விமானம்னு சொல்லக்கூடிய வாகனத்துலதான் போவார் பெருமாள். அன்னைக்கு ஒரு நாள் பெருமாளை புண்ணிய கோட்டை விமானத்துல வாகனத்துல சேவிக்கலாம். அதே மாதிரி பிரம்மோற்சவத்துல வைகாசி மாசம் சிரவண நட்சத்திரத்து அன்னைக்கு கார்த்தால தீர்த்தவாரி ஆயிடுத்துன்னா அன்னைக்கு ராத்திரி பெருமாள் புண்ணிய கோட்டை விமானத்துல சேவை சாதிப்பார் வரதன். தேவ பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட புண்ணிய கோட்டை விமானத்துல ராத்திரி ஒரு 9 மணிக்கு புறப்பட்டாரானா ஊரெல்லாம் சுத்திண்டு மறுநாள் கார்த்தால 4-4:30 மணிக்கு தான் கோவிலுக்கு வந்து சேருவார். ஏன்னா அந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துல இந்த 9ஆம் நாள் உற்சவம் தான் பெரிய காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் போற கடைசி உற்சவம். மறுநாள் கார்த்தால வாகனம் ஒண்ணும் கிடையாது. துவாதச ஆராதனை ஒண்ணு ஆஸ்தானத்துல பெருமாளுக்கு 12 திருவாராதனம் நடக்கும், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி வெட்டிவேர் சப்பரம்னு பெருமாள் மாட வீதி மட்டும் பிரதட்சணம் பண்ணிட்டு வருவார். மற்றபடி பெருமாள் ஊரெல்லாம் சுத்திண்டு வர பெரிய காஞ்சிபுரம் போகக்கூடிய உற்சவம் 9ஆம் நாள் ராத்திரியோட முடியறதுனால பெருமாள் அங்கங்க ஏழை பண்ணி நிறைய விசேஷமான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளை எல்லாரும் நன்னா கொண்டாடுவா. அதனால வருஷத்துல 2 நாள் பெருமாள் ஆச்சரியமா புண்ணிய கோட்டியுமான வாகனத்துல சேவிக்கலாம். மற்றபடி சதா சர்வ காலமும் பெருமாள் புண்ணிய கோட்டி விமானத்துக்கு கீழேயே தான் வசம் பண்ணின்றிருக்கான் மூலவரா. மலைக்கு போய் பெருமாளை புண்ணிய கோட்டி விமான நெடல்ல சேவித்தால் இந்த ப்ரூணஹத்தி பிரம்மஹத்தி மட்டுமல்ல, எத்தனை தோஷங்கள் நம்ம கிட்ட உண்டோ அதெல்லாம் போய் நமக்கு நல்லது நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹிதாய சர்வபூதானாம் ஆவிர்பூதமிதம் மஹத் விமானமதுலம் திவ்யம் புண்ணியகோட்டீதி விஸ்ருதம் அத்ராபி ஹயமேதேன தோஷிதோ பக்தி தஸ்வயா அதோ விமானமத்யேஸ்மின் திருஷ்டவானசி மாம் ஸ்வயம். நான் எதுக்காக இந்த புண்ணியகோட்டி விமானத்துல வந்திருக்கேன் தெரியுமா? எல்லா உயிர்களுடைய நன்மைக்காகவும் வந்திருக்கிறேன். எந்தெந்த ஜீவன்கள் எல்லாம் பாவம் பண்றதோ, எந்தெந்த ஜீவன்கள் இடத்துல எல்லாம் தோஷம் இருக்கோ அவெல்லாம் வந்து ஆச்சரியமான தேஜஸோட கூட விளங்குகிற இந்த புண்ணிய கோட்டை விமானத்தையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெயும் சேவித்து அவளுடைய தோஷங்கள் பாவங்களை அவர்கள் போக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய அஸ்வமேத யாகத்திற்கு மகிழ்ந்து அந்த அஸ்வமேத யாக வேள்வி குண்டத்திலே இருந்து வந்த நான் 2 விதமா சந்தோஷப்படுறேன். ஒன்னும் நீ பண்ணின அஸ்வமேத யாகத்தினாலே சந்தோஷப்பட்டேன், அதனாலதான் வந்தேன். அந்த அஸ்வமேத யாகத்தில இருந்து நான் வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணிய, அது எனக்கு இன்னும் சந்தோஷம். இப்படி நீ 2 விதமா என்ன சந்தோஷம் படுத்திருக்க. இதெல்லாம் போராதுன்னு என்னை இப்படி அர்ச்சாவதாரமா ஏழை பண்ணி வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக மூர்த்தியாவும் என்ன ஆராதனை பண்ணிட்டு இருக்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம். இப்படி பல விதங்களிலே, அதாவது அஸ்வமேத யாகம் என்ன, ஸ்தோத்திரம் பண்றது என்ன, தேவ பெருமாளா அர்ச்சா ஆராதனம் பண்றது என்ன,
இப்படியெல்லாம் 3 விதமான காரியங்களாலே நீ என்னை சந்தோஷப்படுத்தினாய் பிரம்மா. உனக்காக நான் இந்த விமானத்துக்கு நடுவிலே நின்று கொண்டு எல்லோருக்கும் சேவை சாதிக்கிறேன். பிரம்மா ஆசைப்பட்டார், பிரம்மா யாகம் பண்ணார்னு பிரம்மா கண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் சேவை. ஹிதாய சர்வபூதானாம், எல்லோருடைய நன்மைக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனாலே புண்ணிய கோட்டின்னு சொல்லக்கூடிய நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமையுள்ள இந்த விமானம் பாக்கரவாளுடைய பாவத்தை எல்லாம் போக்கிடும். இந்த விமானத்துக்கு கீழே நின்று கொண்டிருக்கிற என்னை யாரெல்லாம் வேதத்திலே சொன்னபடி, சாஸ்திரங்களிலே சொன்னபடி, ஆகமங்களிலே சொன்னபடி என்ன ஆராதனம் பண்ணி என்ன வேணும்னு பிரார்த்திக்கிறாளோ அதை நான் தவறாம கொடுக்கிறேன் அப்படின்றார். பெருமாள் சொன்ன காலம் வேற, இப்ப காலம் வேற. அப்போ பெருமாளை பிரம்மா ஆராதனை பண்ணினா, ஆதிசேஷன் ஆராதனை பண்ணினார், ப்ரஹஸ்பதினு சொல்லக்கூடிய தேவ குரு ஆராதனை பண்ணினார், கஜேந்திர ஆழ்வான் ஆராதனை பண்ணினா, இந்திரன் பண்ணினா, அவன் பண்ணினா, இவன் பண்ணினான்னு அப்படியே பட்டியல் நீள்றது. இன்னைக்கு கலியுகமானபடியினாலே அர்ச்சக பராதீனோ ஹரிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. கலியுகத்துல பெருமாள் எப்படி இருக்கான்னா அர்ச்சக பராதீனா, அர்ச்சகாலுக்கு உட்பட்டு இருக்கான் பெருமாள். இன்னைக்கு எத்தனை பெரிய மகான்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நேர போய் தேவ பெருமாள் ஆராதனை எல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற அர்ச்சக சுவாமிகள் தான் பண்ணுவா. அப்ப நாம என்ன பண்றதுன்னா, அங்க நடக்கிற ஆராதனமே வேதத்திலே சொல்லப்பட்டபடி, ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி, சாஸ்திர சம்பிரதாயங்களின் படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுல கலந்துண்டா போறோம். பெருமாள் திருவாராதன ஆற சமயத்துல திருவாராதனத்தை சேவிச்சு தீர்த்தம் பிரசாதம் வாங்கிண்டாலே போறோம். பெருமாளுக்கு ஒரு உற்சவம் நடக்கிறது, ஏதான ஒரு உற்சவத்துல கலந்துண்டு பெருமாளுடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா போறோம். பெருமாளை சேவிச்சாலே போறோம். நாமளா போய் பண்ணணும்ன்றது இல்லை. அர்ச்சகர் பண்றார். அர்ச்சகர்ன்றவர் யாரு? நம்முடைய பிரதிநிதியா இருந்து பண்றார். அதனால பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான பழம் அந்த மாதிரி ஏதான வஸ்துக்களை வாங்கிட்டு போய் சமர்ப்பிச்சுட்டு பண்ற அர்ச்சக சுவாமிக்கு நம்மளால முடிஞ்ச சம்பாவனையை தட்டுல சேர்த்தோம்னாலே நமக்கு என்ன ஆகுது? நாமளே அந்த ஆராதனத்தை பண்ணினதான பலன் கிடைக்கிறது. இப்படி பெருமாள் சொல்லிட்டார். யார் என்ன வேதத்திலே சொல்லப்பட்டபடி, ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி, சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி ஆராதிக்கிறார்களோ அவளுக்கு வேண்டிய வரத்தை கேட்கட்டும், நான் தவறாம கொடுக்கிறேன் அப்படின்னார். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப அர்ச்சகா பண்ணிட்டு இருக்கிற ஆராதனத்துல கலந்துண்டு பெருமாளுடைய திருமஞ்சனமோ, திருவாராதனமோ, உற்சவமோ, புறப்பாடோ சேவிச்சுட்டு பெருமாளுடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு பெருமாளிடத்துல நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சாலே போறோம். அந்த பிரார்த்தனை நிறைவேறதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்படி பெருமாள் சொன்னதுக்கு அப்புறம் பிரம்மா என்ன பண்றான்? பணிவா கையை கூப்பிட்டு முட்டி போட்டு பெருமாளிடத்துல பேச ஆரம்பிக்கிறான் பிரம்மா. ஹே பிரபோ வரதா, பல காலமா, பல யுகங்களா, பல வருஷங்களா நான் ஆசைப்பட்ட உன்னுடைய சேவை எனக்கு இப்ப கிடைச்சுடுத்து. புலன்களை அடக்கி தவம் பண்ணவாளுக்கும் கூட கிடைக்காத உன்னுடைய சேவை, எத்தனையோ யாகங்கள் பண்ணினவாளுக்கும் கிடைக்காத உன்னுடைய சேவை, பெரிய புண்ணிய நதிகளுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போய் புண்ணிய ஸ்நானம் பண்ணினவாளுக்கும் கிடைக்காத உன்னுடைய சேவை, சந்தனம் புஷ்பம் முதலான உத்தமமான வஸ்துக்களை கொண்டு நித்தியம் உன்னை திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கிற மகான்களுக்கும் கிடைக்காத உன்னுடைய சேவை எனக்கு சுலபமா கிடைச்சுடுத்துறாப்பா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எப்ப ஏற்பட்டவாலும் உன்னுடைய சேவை கிடைக்கணும் அப்படின்னா பகீரத பிரயத்தனம் பண்றா. உன்னை நேரம் சேவிக்கணும்னா அவளுக்கெல்லாமும் கிடைக்காத சேவை எனக்கு கிடைச்சுடுத்தே. அதுக்கு மேல நான் என்ன கேட்பேன்னு நீ நினைக்கிற? அதனால சுவாமி நீ கேட்டுட்ட, அதனால இந்த வரத்தை கேட்கிறேன் குடு அப்படின்னு எனக்காக நான் கேட்க வேண்டியது இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. நான் பிரம்மா, ஒரு தேவதை, எனக்கே சில சக்திகள்லாம் நீ கொடுத்துருக்க. எனக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு ஆசை ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்தது, என்னன்னா உன்னை நேரம் சேவிக்கிற ஆசை. அதுவும் இன்னைக்கு பூர்த்தி ஆயிடுத்து. இதுக்கு மேல எனக்குன்னு நான் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு நீ சொன்னதுனால என் மேல உனக்கு ஒரு கருணை, ஒரு இரக்கம் இருக்கும். அப்படின்னா நீ எவ்வளவு அழகான ஒரு திருமேனியோட இந்த அஸ்திகிரி மலை மேல எனக்கு சேவை சாதிக்கிறையோ அந்த அழகுல ஒரு துளியும் குறையாம, பிரம்மான்னா ஒரு தேவதை யாகம் பண்ணினா, அதனால பிரம்மாவுக்கு அப்படி ஒரு சேவை. யாகமே பண்ணாம சும்மா வந்து போய் கை கூப்பிடுற ஜனங்களுக்கும் அதே சேவை கொடுத்துட்டா அப்ப யாகத்துக்குன்னு என்ன மதிப்பு, பிரம்மாவுக்குன்னு என்ன மதிப்பு அப்படின்னு எல்லாம் இல்லாமல் இந்த அஸ்வமேத யாகத்தினாலே மகிழ்ந்து எனக்கு எப்படி சேவை கொடுத்தியோ அந்த சேவை அப்படியே காலத்துக்கும் எல்லோர் கண்ணுக்கும் தெரியும்படியா இந்த கரிகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேலே, இந்த ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலை மேலே இதே புண்ணிய கோட்டி விமானத்தோடு கூட 4 திருக்கைகளோடும் சங்க சக்கர கதைகளை ஏந்தி கொண்டு மார்பிலே வனமாலையோடும் திருமகள் மண்மகள் நீலை முதலான நாச்சிமார்களோடும் எப்படியானா திருப்பாறு கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீரசாகரத்துல சேவை சாதிக்கிறையோ,
எப்படியானா ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்துல சேவை சாதிக்கிறையோ அந்த மாதிரியே இந்த காஞ்சிபுரம் மலை மேலையும் நித்தியவாசம் பண்ண வேணும், இதுதான் என்னுடைய ஒரே பிரார்த்தனை அப்படின்னா பிரம்மா. பெருமாளுடைய சேவை ஒருத்தனை எப்படி எல்லாம் மாத்துறது பாத்தீங்களா? நிறைய பெருமாள் சேவிக்கணும், பெருமாள் சேவிச்சா நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் போயிடும், நமக்கு நிறைய நல்லது நடக்கும்னு எல்லாம் சொல்றோமே, அதுக்கு உதாரணம் இது. பிரம்மா இத்தனை நாள் என்ன பண்ணார்? பிரம்மா இந்த அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு முன்னாடி பிரம்மாவை யோசிச்சு பாருங்களேன். பிரம்மாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை யோசிச்சு பார்த்தோம்னா, எனக்கு 4 தலை உண்டு, எல்லாருக்கும் மேல இருக்கேன், பிரம்மா எல்லாரையும் படைக்கிறேன், பெருமாளுடைய முதல் பிள்ளை, பெருமாள் கிட்ட வேத உபதேசம் வாங்கின்ற சிஷ்யன், என்னுடைய முயற்சியாலேயே பெருமாளை சேவிச்சிடுவேன்னு எத்தனை அகங்காரத்தோடு கூட இருந்த இடத்தை விட்டு நகர பிரம்மா எத்தனையோ தலை கீழே பிரயத்தனம் எல்லாம் பண்ணியும் பெருமாள் தெரியல. ஒரு நேரத்துல வருந்தினா அசரீரி வந்து காஞ்சிபுரத்திற்கு போய் அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்தான். சொன்ன மாதிரியே பெருமாள் வந்துட்டார். அப்பதான் பிரம்மாவுக்கு உரைத்தது, அகங்காரம் இல்லாமல் அந்த பெருமாள் தான் இதெல்லாம் பண்ணிக்கிறான் அப்படின்ற அந்த சாத்விக தியாக பாவத்தோட பண்ணினாதான் பெருமாள் வருவான்றத பிரம்மா புரிஞ்சுட்டான். இப்ப பெருமாளை நேரமா சேவிச்சுட்டான். அந்த அகங்காரம் போனப்பவே பிரம்மா நல்லவனா போயிட்டான். இப்ப அகங்காரம் போய் பெருமாளுடைய சேவை வேற கிடைச்சுடுத்து. பெருமாளை சேவிக்காத பிரம்மாவுக்கும் பெருமாளை சேவிச்ச பிரம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டாமா? எப்படி மாறி போயிட்டான் பிரம்மா அப்படின்னா, எனக்குன்னு எந்த வரமும் வேண்டாம். பிரம்மா நினைச்சிருந்தா இந்த 100 வருஷத்துல எனக்கு 50 வருஷம் போயிடுத்து, இன்னொரு 50 வருஷம் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய பிரம்மா போஸ்ட் முடிஞ்சு போயிடுறது இல்ல சுவாமி, திரும்பவும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட, எனக்கு இன்னொரு 100 வருஷம் நானே பிரம்மாவா இருக்கேன், அப்படி இல்லைன்னா 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரம்மான்னு இல்லாம காலத்துக்கும் நீதான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற மாதிரி நானே பிரம்மாவா இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் பிரம்மா. இல்ல எனக்கு இந்த பிரம்மான்ற போஸ்ட் சலிச்சு போயிடுத்து, எனக்கு ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெரிய போஸ்ட் கொடுன்னு கேட்கலாம் பிரம்மா ஆசைப்பட்டா. அதெல்லாம் கேட்காம எனக்குன்னு ஒண்ண வேண்டாம், எப்ப உன்னை நேரம் சேவிச்சுட்டேனோ அதுக்கு மேல எனக்குன்னு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு நீ எப்படி சேவை சாதித்தாயோ அது போலவே சாமானிய ஜனங்களுக்கும் கூட எல்லா காலத்துக்கும் நீ சேவை சாதிக்கணும்னு பிரம்மா கேட்கிறான். அப்படின்னா எப்பேற்பட்ட மாற்றம் பிரம்மாவினிடத்துல! ரொம்ப சுயநலத்தோடும் அகங்காரத்தோடும் இருந்த பிரம்மா இப்ப சுத்தமா அகங்காரம் இல்லாம சுயநலன்னா என்னன்னே தெரியாம மத்தவாளுக்காக ஒரு வரத்தை கேட்கிறான்னா அதுதான் பெருமாள் சேவையினுடைய மகிமை. சுவாமி தேசிகனுடைய கதையை உதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதானோ பணம் பொருள் கேட்டகம் பண்ணிட்டு வந்தான். சுவாமி தேசிகன் ஆகாதவா என்ன பண்ணினா, சுவாமி தேசிகன் பெரிய பணக்காரர், கோட்டீஸ்வரர், அவர் போனேன்னா நிறைய பணம் கொடுப்பார் அப்படின்னு அந்த பிரம்மச்சாரிய சுவாமி தேசிகன் அனுப்பினான். ஆனா வாஸ்தவம் என்ன, சுவாமி தேசிகன் பணத்தையும் பொருளையும் தங்கத்தையும் புழுவா நினைக்கிறவர். யாரோ ஒருத்தர் அரிசியில கலந்து சமர்ப்பிச்ச தங்க காசையே புழு போல நினைச்சு கையில தொடாத அப்படின்னு குச்சியால தள்ளி விட்டாருன்னு எல்லாம் கேள்விப்படுறோம் சுவாமிய. அப்ப இவர் போய் கேட்டா, சுவாமி என்ன பண்ணணும், நானே ஒண்ணுமில்லாதவன் யாச்சகம் பண்ணி தான்ப்பா சாப்பிடுறேன், உன் கல்யாணத்துக்கு உதவி பண்றதுக்கு என்னால முடியலையேன்னு சுவாமி கையை பசஞ்சுட்டு நிக்கணும், அழணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை சுவாமிக்கு வரட்டும், அதை பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு சுவாமியை பிடிக்காதவா அனுப்பினான். சுவாமி என்ன பண்ணார், தனக்குன்னு கேட்கலன்னா அதை கேட்க கூடாது, மற்றவாளுக்குன்னு கேட்கலாம் இல்லையா பெருமாளண்ட. ஒரு பிரபன்னன் சரணாகதி பண்ணவன் தனக்குன்னு என்ன கேட்கலாம் அப்படின்னா, நல்ல பக்தி கொடு, நல்ல ஞானம் கொடு, கைங்கரியம் பண்ணக்கூடிய சக்தியை கொடு, நிறைய கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்கலாமே தவிர, சரணாகதி ஆனவன் எனக்கு இதை கூட அதை கொடுன்னு கேட்டுட்டு போறது ஸ்வரூபத்துக்கு நன்னா இருக்காதோன்னு. அப்ப சுவாமி தேசிகன் தனக்குன்னு எதையும் கேட்க வேண்டாம், மற்றவாளுக்குன்னு கேட்கலாம் இல்லையோ, இவர் கஷ்டப்படுறார் அவர் கஷ்டப்படுறார் அவருக்குன்னு கொடுன்னு கேட்கலாம். உடனே போனார், தாயார் சன்னதிக்கு போனார், ஸ்ரீஸ்துதி பாடினார். ஸ்வர்ணம் மழை கொட்டுறது, ஸ்வர்ண காசுகள் மழையாட்டமா கொட்டுறது, கீழே ஒரு க்ஷணத்துல அப்படியே ஸ்வர்ண மலை, தங்க காசு மலை குவிஞ்சிருக்கு. என்ன பண்ணார் சுவாமி, அந்த பிரம்மச்சாரியை பார்த்து, அப்பா இதெல்லாம் உனக்கு தான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போடா அப்படின்னார். அந்த பிரம்மச்சாரி ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்காதா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு வந்தவன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பெரிய மகான் இந்த சுவாமி, இவருடைய அனுகிரகத்தினால தாயார் தங்க மழையே பொழிஞ்சுட்டா, நாமளோ கல்யாணத்துக்குன்னு பணம் கேட்டு வந்தோம், இது மொத்த பணத்தை எடுத்துட்டோம்னா நன்னா கல்யாணம் பண்ணிட்டு சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிண்டு காலத்துக்கும் ஆமடியா பசங்க கொண்டு நிம்மதியா வாழலாம், டெய்லி பெருமாள் திருவாராதனம் கோவில் கோலம்னு சுத்திட்டு நிம்மதியா இருக்கலாம், இந்த பணம் போறோம்னு எடுத்துட்டு இருப்போமோ இல்லையோ. அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணினா, தான் கல்யாணத்துக்கு எத்தனை பணம் தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 காசு, ஒரு 4 தங்க காசு எடுத்துட்டா கல்யாணம் முடிஞ்சு போகும் அப்படின்னா 4 காசை மாத்திரம் எடுத்துட்டான். எடுத்துட்டு, சுவாமி நான் கல்யாணத்துக்குன்னு உதவி கேட்டு வந்தேன், என் கல்யாணத்துக்கு இத்தனை போறோம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமின்னு சேவிச்சான் சுவாமிய. இது யாருடைய மகிமை அப்படின்னா, சுவாமி தேசிகனை சேவிச்சதுனால வந்த மகிமை.
சுவாமி தேசிகனை சேவிக்காத பிரம்மச்சாரிக்கும் சுவாமி தேசிகனை சேவிச்ச பிரம்மச்சாரிக்குமான வித்தியாசம் அது. இப்பேற்பட்ட வைராகிய நிதியான சுவாமி, சுவாமி ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாரு, தங்கம் மழை கொட்டுறது. அவர் ஏன் பிச்சை எடுத்து சாப்பிடணும்? அவர் ஏன் உஞ்ச விருத்தி பண்ணி சாப்பிடணும்? உஞ்ச விருத்திக்கு நம்ம சம்பிரதாயத்துல தேசிக விருத்தின்னே பேரு. விருத்தி அப்படின்னா பொழப்பு. என்ன பொழப்பு நடத்தி சாப்பிடுறேன்னு அர்த்தம். என்ன விருத்தி உமக்கு என்ன விருத்தி வச்சுருக்கேன் அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு என்ன பண்றேன்னு அர்த்தம். நான் டீச்சரா இருக்கேன், நான் லாயரா இருக்கேன், நான் ஐடில ஒர்க் பண்றேன், நான் கோவில்ல திருவாராதனம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லணும் பதில் அதுக்கு. ஆனா பெரிய மகான்கள் ஆச்சாரிய புருஷர் எல்லாம் சுவாமிக்கு என்ன விருத்தி அப்படின்னா தேசிக விருத்தின்னுவா. அப்படின்னா தேசிகனுடைய தொழில் எதுவோ அதுவே என்னோட தொழில் அப்படின்னு. அப்ப தேசிகன் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அப்படி உஞ்ச விருத்தி பண்ணிட்டு போவார். ஸ்தோத்திர பாடங்களையும் பிரபந்தங்களையும் சொல்லிட்டு நடுவீதியில் எழுதினாரானா சுவாமியினுடைய சொம்புல அரிசியோ மற்ற பருப்பு முதலான வகைகளோ கொண்டாந்து சமர்ப்பிப்பார். அதோடு கூட தோட்டத்துல விளையிற காய்கறி வச்சுண்டு பாலம் தயிரம் வச்சுண்டு அப்படியே காலம் தள்ள வேண்டியதுதான். விசேஷமா வருமானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுவாமி தேசிகன் 100 வருஷம் பூரண வாழ்வு முழுக்க அப்படிதான் வாழ்ந்தார். அதனால உஞ்ச விருத்திக்கு நம்ம சம்பிரதாயத்துல ஒசந்த பேரு தேசிக விருத்தினே பேர் வந்து கொடுத்ததுக்கு. அப்பேற்பட்ட சுவாமி, நான் எதுக்கு தலையெழுத்து மத்தியானமான சொம்பு தூக்கிட்டு போகணும்? அம்மா தாயே, நித்தியப்படி எனக்கு இதெல்லாம் ஓணும் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தாரானா சுவாமி தேசிகனுடைய திருமாளிகை குபேர புரியா மாறி போயிருக்காதோ? யாரோ ஒரு பிரம்மச்சாரி கை காட்டினாலே தங்கம் மழை பொழியறது. தனக்குன்னு கேட்டாரானா இன்னொரு குபேரனாக்க மாட்டாலோ தாயார் இவரை. ஆனால் தான் கேட்டா தாயார் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான்னு தெரிஞ்சும் கேட்காத வைராக்கியம் சுவாமிக்கு. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, பெருமாள் தாயார் போறோம் அப்படின்ற வைராக்கியம். அந்த சுவாமியை சேவிச்சதுனால பணம் வேணும்ன்றதுக்காக சுவாமியை தேடி வந்த பிரம்மச்சாரிக்கும் கூட அந்த வைராக்கியம் வந்துடுத்து அப்படின்னா அது மகான்களுடைய தரிசனத்தினுடைய பெருமை. அது ஒரு பெரிய மகானை சேவிக்கணும், என்ன லாபம்னா முதல்ல நம்மளுடைய பாவம் போகணும். ரெண்டாவது அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்ல ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு வரணும். அதனாலதான் சன்னியாசிகள் பெரியவா மகான்கள் எல்லாம் பார்த்தா சேவிக்கிறது, விழுந்து சேவிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். கங்கையில தீர்த்தமாடுறதை விட, புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடுறதை விட, யாக யஜ்ஞங்களை சேவிக்கிறதை விட, நிறைய தான தர்மங்கள் பண்றதை விட, கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறதை விட இன்னும் சீக்கிரம் எது பலன் கொடுக்கும் அப்படின்னா சாது தர்சனம். மகான்களாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களை சேவித்தால், அப்ப மற்றதெல்லாம் பண்ணா பாவம் போகாதான்னா போகும், கொஞ்ச நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் காலம் ஆகும். இது பார்த்த மாத்திரத்துல போகக்கூடியது, இமிடியேட் எஃபெக்ட் தரக்கூடியது மகான்கள் தரிசனம். அந்த மாதிரி தேவ பெருமாளை நேர சேவிச்சா விட்டு பிரம்மா அப்படியே டோட்டலா தலைகீழ மாறி போயிட்டார். எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம், எனக்கு சாதித்த சேவையை அப்படியே எல்லாருக்கும் காலத்துக்கும் சேவை சாதிக்கணும். இப்ப எனக்கு வந்து சேவை கொடுத்துருக்க, யாகம் முடிஞ்சா விட்டு புறட்டு போயிடு வேணும், அந்த மாதிரி கூடாது, காலத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க பெருமாள் சந்தோஷப்படுறார். பிரம்மா எப்படி பிரார்த்திக்கிறான்னா, வைகுண்டே துயதா வாசோ யதைவ க்ஷீரசாகரே ததா சத்யவ்ரத க்ஷேத்ரே நிவாசஸ்தே பவேதிஹ. எப்படியானா திருப்பார்க்கடலிலே நித்தியவாசம் பண்ணுகிறாயோ, எப்படியானால் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ, அதே போலவே இந்த சத்யவிரத கஷேத்திரத்திலும் நிரந்தரமாக வாசம் பண்ண வேண்டும், வருங்காலம் முழுக்க இருக்க வேண்டும், எல்லோருடைய சம்சாரத்தையும் போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி நீ சேவை சாதிக்கிற போது எம்பெருமானே, உன்னை சேவிக்க வரவா எல்லாருக்கும் அவளுடைய பாவங்கள் போயிடணும். யாரெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து அனந்த சரஸ்ல தீர்த்தமாடுறாளோ, புண்ணியகோட்டி விமானத்தை சேவிக்கிறாளோ, புண்ணியகோட்டி விமானத்துக்கு கீழே நின்றுருக்கிற ஒன்ன வந்து சேவிக்கிறாளோ, அவள்லாம் அவ பண்ணின பாவங்கள்ல இருந்து விடுபடணும். அவள்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணக்கூடிய பிரபன்னாலா மாறணும். அவளுக்கெல்லாம் பண்ண சரணாகத்தியினுடைய பலனா மோட்சம் கிடைக்கணும். அதுக்காக வரவாள்லாம் வந்து சரணாகதி பண்ணக்கூடிய கல்பக விருட்சமா, சரணாகதி பண்றவாளுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம மோட்சம் தரக்கூடிய கல்பக மரமாக நீ இந்த அஸ்திசைல மலை மேல இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் பிரம்மா. பிரம்மாவினுடைய ஆசையை தெரிவிச்சுட்டான் பிரம்மா. இப்ப அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். ஹே பிரம்மா, இந்த கஷேத்திரத்துக்கு வந்து நீ சொன்ன மாதிரி இந்த சரஸ்ல தீர்த்தமாடி யாரெல்லாம் என்ன சேவிக்கிறாளோ, என்ன ஆராதிக்கிறாளோ, அவ என்ன பலன்களை விரும்புறாளோ அது அவளுக்கு அப்படியே கிடைக்கும். அவர்கள் தர்மத்தின்படி நடந்தாலும் சரி, நடக்கலைன்னாலும் சரி, நான் வசிக்கக்கூடிய புண்ணிய கோட்டி விமானத்தையும் என்னையும் நினைச்சாலானா, சேவிச்சாலானா, அவளுடைய பாவங்களை எல்லாம் நான் இல்லைன்னு போக்கி விடுறேன்.
எவன் ஸ்வர்ணம், நவரத்தனம், தானியங்கள், வஸ்திரங்கள், பசுக்கள் இதெல்லாத்தையும் எனக்கு காணிக்கையா கொண்டாந்து இந்த க்ஷேத்திரத்துல சமர்ப்பிக்கிறானோ அதெல்லாம் நான் ஆசையோடு கூட பிரீத்தியோடு கூட வாங்கிக்கிறேன், ஏத்துக்கிறேன். ஏத்துண்டு அவன் என்னென்ன பலன்கள் ஆசைப்படுறானோ அது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறேன். இப்படி பண்றதுக்கு சக்தி இல்ல ஒருத்தனிடத்துல. பொண்ணோ, பொருளோ, நவரத்தனமோ, வஸ்திரமோ, பசுக்களோ, தானியங்களோ எதுவுமே கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல சுவாமி. ஆனா பாவம் கஷ்டப்படுறான், உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனும் வரலாம், எதுவுமே கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, வெறுமை வந்து விமானத்தையும் என்னையும் சேவிச்சு பிரார்த்திச்சுட்டாலும் அவனுடைய கஷ்டத்தையும் போய்விடுறேன். அது மட்டுமல்ல, இந்த க்ஷேத்திரத்துல அனுஷ்டிக்கப்படக்கூடிய தர்மங்கள் எல்லாம் 1 1000 பலன் தரது. எது பண்ணாலும் 1000 மடங்கு பலன் தரும். இங்க இருந்து அனுஷ்டானங்கள், யாகங்கள், தபஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணினாதான் பெருமாள் வருவார். பிரம்மாக்கு பெருமாள் வந்தார்னா அஸ்வமேத யாகம் பண்ணார் பிரம்மா, அதனால பெருமாள் வந்தார்னு சொல்லுவா. ஆனா சொல்றேன், இப்போ இந்த க்ஷேத்திரத்துல ஒருத்தன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான்னா அதுவே போறோம். இங்க இருந்துட்டு அவன் எதுவுமே பண்ணலன்னாலும் கூட பரவாயில்ல, இங்க வாசம் பண்ணி தினம் என்னுடைய விமானத்தையும் என்ன சேவிக்கிறானே, அதனாலேயே அவனுக்கு வந்து ஜென்மா இல்லாம பண்ணிடுறேன். அவன் ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டான், யமனுக்கு வசப்பட மாட்டான். இவன் காலம் முடிஞ்சாலும் இவன் கிட்ட வந்து நெருங்கிறதுக்கு யமன் பயப்பட்டு ஒதுங்கி தயங்கி நிற்பான் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். சரி, இந்த ஊர்ல வாசம் பண்ணினாதான் அந்த பலன் கொடுப்பியா சுவாமி? காஞ்சிபுரத்துல பிறந்து அங்கேயே வளராத வாழ்க்கெல்லாம் என்ன நல்லது நீ பண்ற அப்படின்னு பிரம்மா கேட்டா, இந்த ஊரையும் கஷேத்திரத்தையும் பின்னால தூங்கி எழுந்துக்கிறச்சியே எவன் நினைக்கிறானோ அவன் என் திருவடிகளுக்கு வந்து சேருவான். காலைல படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்துட்டான், ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை தியானம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் முதல்ல புண்ணியகோட்டை விமானத்தையும் என்னுடைய கோவிலையும் என்னையும் எவன் தியானம் பண்ணுகிறானோ அவனுக்கு என்னுடைய லோகம் கிடைக்கும், அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இப்படி என்னாலே விரும்பி வாசம் பண்ணப்படுகிற இந்த ஊர் எல்லா ஊர்களையும் சிறந்த ஊராக இருக்கும் அப்படின்னு காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை பெருமாள் தன்னுடைய வாயால சொல்றார். அதனாலதான் நகரேஷு காஞ்சி, நகரங்களிலே உசந்ததுன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றோம். இந்த காஞ்சிபுரத்திலே ஒருத்தன் நல்ல பிராமணனா ஸ்ரீ வைஷ்ணவனா தான் பிறக்கணும்ன்றது இல்ல. அவன் எந்த ஜாதியில பிறந்தாலும் எந்த பிறப்பிலே பிறந்தாலும் அவனுக்கு நிச்சயம் மேல பக்தி இருக்கும். காஞ்சிபுரத்துல யார் இருந்தாலும், யார் எந்த ஜாதியிலே எந்த வர்ணத்திலே பிறந்தாலும் தேவ பெருமாளிடத்திலே பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். எங்க வரதர், எங்க பெருமாள் அப்படின்ற அபிமான அவளுக்கு இருக்கும். அதற்கு காரணம், நீ கேட்டுண்ட மாதிரி திருப்பார்கடல்லையும் திரு பரமபதத்திலையும் இருக்கிற மாதிரியே நான் இங்க நித்தியவாசம் பண்ணக்கூடியதுதான் காரணம். திருப்பார்கடல்ல பரமபதத்துல எல்லாம் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் என்ன தினம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்திலையும் திருவனந்தாழ்வான் தினம் என்ன ஆராதனம் பண்றான் அப்படின்னு தேவப்பெருமாள் சொல்றார். அது என்ன சுவாமி எனக்கு புரியல அப்படின்னு பிரம்மா கேட்டா, ஒரு காலத்துல இந்த மலை மேல அஷ்டதிக் கஜங்கள்லாம் சேர்ந்து என்ன ஆராதனை பண்ணிட்டு, ஒரு காலத்துல நான் வராக அவதாரம் பண்ணின போது என்ன சேவிக்கிறதுக்காக ஆதிசேஷன் பூமியை பொழந்துண்டு மேல வந்தார். அப்படி வந்தப்போ உற்பத்தியானதுதான் இந்த அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய குளம். பிரம்மா யாகம் பண்றதுக்கு முன்னாலேயே, தேவப்பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாலேயே அனந்த சரஸ் புஷ்கரணி வந்துடுத்துன்னு ஸ்தலபுராண ஆரம்பத்துல பார்த்தோம். என்ன பண்ணா பெருமாள் தெரிவார் அப்படின்னு குழம்பின் இருந்த பிரம்மாவுக்கு அசரீரி என்ன சொல்லித்து, சத்விரத கஷேத்திரத்துக்கு போய் அனந்த சரஸினுடைய கரையிலே அஸ்திகிரி மலைக்கு மேல உத்தரவேதி அமைத்து யாகம் பண்ணுன்னு தானே சொல்லித்து. அப்ப பெருமாளே வரல, அவருக்கு முன்னாலே தீர்த்தம் வந்துடுத்து. எப்படியானா திருவேங்கடமுடையான் வரத்துக்கு முன்னாலேயே சுவாமி புஷ்கரணி வந்துடுத்தோ, அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு முன்னாலேயே அனந்த சரஸ் வந்துடுத்து. இந்த அனந்த சரஸ் தீர்த்தம் எப்படி வந்தது, சுவாமி புஷ்கரணி எப்படி வந்தது? வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஐரம் மதம்னு சொல்லக்கூடிய சரஸ், அந்த குலத்தை கருடன் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வைக்கிறார். அது சுவாமி புஷ்கரணியா திருமலையில இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அனந்த சரஸ் எப்படி உருவாச்சுன்னா, பெருமாள் பூமி பிராட்டியை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுத்தார். அப்போ எப்போதும் பூமி பிராட்டியை தன் தலையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் என்ன பண்ணினா, நாம தாங்கிட்டு இருக்கிற பூமியை ரட்சிக்கிறதுக்குன்னு பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்திருக்கார். நம்மளுடைய பொறுப்பான பூமியை தாங்கிறதுன்றத பெருமாள் இப்ப பண்ணிட்டு இருக்கார். அதனால நாம போய் பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்துல பெருமாளை சேவிக்கணும். பெருமாளுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும். சுவாமி, பூமியை தலையில தூக்கி வச்சுட்டு காப்பாத்துறது என்னுடைய வேலை. அதுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த போது நீங்க வந்து ரட்சித்தீங்கோ, அதுக்குன்னு ஒரு அவதாரமே எடுத்திருக்கீங்கோ, உங்களுக்கு நன்றின்னு போய் பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கணும். இன்னொன்னும், எப்பவும் ஆதிசேஷன் பூமியை தன் தலை மேல தாங்கிட்டு இருக்கார். இப்ப பூமியை பெருமாள் மீட்டுட்டாரோ இல்லையோ, இப்ப ஆதிசேஷனுக்கு ஒன்னும் காரியம் இல்லை, வெறுமதான் இருக்கார். பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசை அவருக்கு. பெருமாளுடைய அவதாரத்தை சேவிக்கணும், பூமியை ரட்சிக்கிறதுக்காக ஏற்பட்ட வராக அவதாரம் எப்படி இருக்குன்னு சேவிக்கணும்னு ஆசை.
ஆதிசேஷன்னா என்ன? பாம்பு. பாம்பு எப்படி வரும்? அப்படி சீரிண்டு படம் எடுத்துட்டு வரும். அவர் எங்க இருக்கார்? பூமிக்கு கீழே இருக்கார். ரசாதல லோகம்னு சொல்லக்கூடிய லோகத்திலே இருந்து கொண்டு பூமியை தலைமையில தாங்கிட்டு இருக்காருன்னு சாஸ்திரம் சொல்றது, புராணம் சொல்றது. அங்க இருந்து மேல வரணும்னா பூமி அப்படியே கொத்திண்டு அப்படியே தொலை போட்டு ஓட்ட போட்டு வளைஞ்சு மேல வரணும். அப்படி பூமி அப்படி தொலை போட்டு மேல வந்து பூமியில இருந்து வெளிப்பட்ட இடம் தான் இந்த தேவப்பெருமாள் சன்னதிக்குள்ள இருக்கக்கூடிய அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய இடம். சரஸ் அப்படின்னா புஷ்கரணி, குளம்னு அர்த்தம். அனந்தன் அப்படின்னு ஆதிசேஷனுக்கு பெயர். அனந்தன் தோண்டிக்கொண்டே வந்து அந்த பள்ளத்திலே ஜலம் நிரம்பி சரஸாக குளமாக மாறியது. அதனால அனந்த சரஸ்னு பேர் இதற்கு. அப்படி பூமியில இருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு பூமி பிராட்டியை தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய வராக அவதாரத்தை சேவித்தான். அப்படி வராகன சேவித்த ஆதிசேஷனாலே உருவாக்கப்பட்டதுதான் அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தம். அப்படி வந்த ஆதிசேஷன் என்ன பல காலங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த ஊர்லயே. அதனால ஆதிசேஷனுடைய திருவாராதனமும் எனக்கு நடக்கிறது. ஒரு முறை சாப விமோசனத்துக்காக தேவ குருவான பிரகஸ்பதி வந்தார். அவரும் என்ன பல காலம் இந்த அனந்த சரஸ்ல தீர்த்தமாடி ஆராதனை பண்ணிட்டு இருந்திருக்கார். இப்படி பலரால ஆராதனம் பண்ணப்பட்டு கொண்டு இந்த அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையில நான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த ஊர் திருப்பார்கடலுக்கு சமானமானது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமானது. அதனால எங்க இருந்தாலும் காலைல எழுந்த உடனே எந்த பக்தன் இந்த ஊரையும் என்னையும் என் விமானத்தையும் நினைக்கிறானோ அவன் என்னுடைய லோகமான வைகுண்டத்திற்கு வந்து சேருவான் அப்படின்னு தேவப்பெருமாளே வாயை திறந்து அனுகிரகம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்டதான பெருமை உடையது சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சி. அப்பேற்பட்ட பெருமை படைத்தது பெருமாளுடையதான புண்ணியகோட்டை விமானம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன் அந்த விமானத்துக்கு கீழே நின்று கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தேவப்பெருமாள். ஆக இந்த 23ஆம் பாசுரத்தினாலே சொல்லப்பட்ட விஷயம், பிரம்மாவுக்கு வேற என்ன வரம் வேணும்னு பெருமாள் கேட்கிறார். அதுக்கு பிரம்மா பேச ஆரம்பிக்கிறார். பெருமாள் திருவாக்காலே இந்த கஷேத்திரத்தினுடைய, இந்த தீர்த்தத்தினுடைய, இந்த விமானத்தினுடைய தன்னுடைய பெருமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணப்படுறது. பெருமாளுடைய மகிமை யாரால சொல்ல முடியும்னா பெருமாளால தான் சொல்ல முடியும். வேதம் முயற்சி பண்ணிட்டு முழுசா முடிக்க முடியல, ஆழ்வார்கள்லாம் முயற்சி பண்ணினா முழுசா சொல்ல முடியல, ஆதிசேஷனாலேயே முடியாதுன்னு சொல்றோம். அப்ப யார் சொல்ல முடியும்னா அவன் தான் சொல்ல முடியும் பெருமையை. அதனால எந்தெந்த கஷேத்திரங்களுடைய ஸ்தலபுராணத்துல பார்த்தாலும் தன்னுடைய பெருமையை, தன்னுடைய கஷேத்திரத்தினுடைய தீர்த்தத்தினுடைய விமானத்தினுடைய பெருமையை பெருமாள் சாதிப்பர். அந்த மாதிரி தேவப்பெருமாள் இங்கேயும் சாதிச்சிருக்கார். மற்ற விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.